8/5/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தினர். ஈஸ்வரிய குடும்பத்துடைய நியமம் என்ன தெரியுமா? சகோதரன் சகோதரனா இருக்கிறது. பிராமண குலத்துடைய நியமமே சகோதரன் சகோதரியா இருக்கிறது. அதனால விகார பார்வையே இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய குடும்பம்னா சிவனுடைய குடும்பம். சிவனுடைய குழந்தைங்கன்னா நாம் என்னவாயிடுறோம்? சகோதரன் சகோதரன் ஆயிடுறோம். ஆத்மா அப்பாவுக்கும் உடம்பு கிடையாது, குழந்தைக்கும் உடம்பு கிடையாது. பிராமண குலம்னா பிரம்மாவுடைய குழந்தை ஆயிடுறோம். அப்போ பிரம்மாவுக்கும் உடல் இருக்குது, நமக்கும் உடல் இருக்குது. அப்போ நாம் என்ன ஆயிடுறோம்? சகோதரன் சகோதரி. ஸோ சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரனாக இருந்தாலும் சரி, விகார பார்வை இருக்காது, இல்லை? இருக்கக்கூடாது. கேள்வி, இந்த சங்கம யுகம் கல்யாணக்காரி யுகம், நன்மை செய்கிற யுகம். எப்படின்னா, இந்த சமயம்தான் பாபா தன்னுடைய செல்லமான குழந்தைங்களுக்கு எதிரிலே வரார். அது மட்டும் இல்லாமல் அப்பா, டீச்சர், சத்குருன்ற 3 பாகமும் ஒரே நேரத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது. இது கல்யாணக்காரி நன்மை செய்கிற நேரம். பாபாவுடைய தனிப்பட்ட வழி நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடியது, அல்லது எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வழி. அந்த மாதிரி வழியை ஸ்ரீமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன்படி நடக்கிறீங்க இல்லையா? அதனால தான் இது நன்மை செய்யக்கூடிய யுகம். நரகத்தையே சொர்க்கமாக்குது. தாழ்ந்த துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிற நம்மளை சுகத்தின் உச்சத்துக்கு அழைச்சிட்டு போகுது. சதோ பிரதான நிலைக்கு அழைச்சிட்டு போகிற வழி பாபா கொடுக்குறார். அதன்படி நடக்கிறதுனால இது என்ன யுகம்? கல்யாணக்காரி யுகம், நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம். அதான் பாபா சொல்கிறார், புருஷோத்தம சங்கம யுகம் சேர்த்து சொல்லுங்க, கல்யாணக்காரி சங்கம யுகம் சொல்லுங்க. ஏன்னா இப்போத்தான் பாபா எதிரில் வர்றார். என்னென்னமோ கழுத்தெல்லாம் வெட்டினாங்க, அப்போல்லாம் வரல, இப்போ தான் வர்றார் எதிரில், இல்லையா? கேள்வி, உங்களோட நம்ம உலகத்தில் இதுக்கு முன்னாடிலாம் எப்படியெல்லாம் தியானம் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய் நம தலைகீழ நின்று இருப்பாங்க. ஆனால் நமக்கு எப்படியெல்லாம் வழி கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தெரியாது, இல்லையா? 2வது கேள்வி, உங்களுடைய சந்நியாசம் சதோ பிரதானமான சந்நியாசம். எப்படின்னா, நீங்கள் புத்தினாலேயே இந்த முழு உலகத்தையும் மறக்கிறீங்க. இப்போ பண்ண பயிற்சி அதானே, ஆத்ம உணர்வுல நிலைக்கிறதுனா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாத்தையும் மறக்கிறோன்னு அர்த்தம், இல்லையா? அப்போ நீங்கள் இந்த சந்நியாசத்தில் பாபா மற்றும் சொத்தை மட்டும்தான் நினைக்கிறீங்க. அதனால்தான் இது சதோ பிரதான சந்நியாசம். பவித்திரமாகி பத்தியமும் வைக்கிறீங்க. இதன் மூலம் தேவதையாகவே ஆகிடுறீங்க. ஆனால் அவங்களுடைய சந்நியாசம் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம், உங்களுடையது தான் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்போ எல்லைக்கு உட்பட்ட எதுவுமே சதோ பிரதானம் சொல்ல முடியாது, இல்லையா? இப்போ பாருங்க, அவங்க கடுமையான சந்நியாசம் பாபா சொல்கிறார். அதாவது ஒரு சந்நியாச பிரிவினர், இந்த அகோரிகள், அவங்களாம் கஞ்சாலாம் அடிப்பாங்க. அது வெறித்தனமான சந்நியாசம். தன்னை வருத்திக்கிறது, அதாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து தன்னுடைய ஐம்புலன்களை சாகடிக்கிற மாதிரின்றாரு பாபா. அதில் என்ன சக்தி கிடைக்க போகுது? ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறீங்க பாருங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியினால தியாகம் பண்ணுறீங்க பாருங்க. நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிடல, எதுவும் பண்ணலை. உங்களுடைய நினைவில் ஒரு பாபா, அவர் கொடுக்குற ஸ்ரீ நாராயணன் பதவி, இதை தவிர வேற எதுவுமே இல்லை.
அதுக்காகவே தூய்மையாகிறீங்க. இந்த லட்சியத்தை முன்னாடி வச்சு தூய்மையாகிறீங்க. நீங்கள் எந்த மருந்தும் வலுக்கட்டாயம் அதெல்லாம் கிடையாது. அந்த லட்சியத்தினால தூண்டுதல் படுறீங்க. நான் ஸ்ரீ நாராயணன் ஆகணும், அதனால் தூய்மையாகி அதுக்காக பத்தியமும் இருக்கிறீங்க. உணவிலும் தூய்மை, உடையிலும் தூய்மை, நடையிலும் தூய்மை, பார்வையிலும், எண்ணத்தில், வார்த்தையில், இப்படி பத்தியத்தை கடைபிடிச்சு தேவதையாகவே ஆகிடுறீங்க. அவங்க எதுவாகவும் ஆகலை சன்னியாசிகள், அதனால் எதையும் அடையவும் போகிறது கிடையாது. அதனால் அவங்களுடைய சந்நியாசம் வெறும் ஒரு மனைவி குழந்தைய மட்டும் விட்டுட்டு வெளியே வர எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் தியாகம் பண்ணுற எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். அதனால தான் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம், ஆனால் அமைதியாக பண்ணுறீங்க. சதோ பிரதான சந்நியாசம் உங்களுது. லட்சியமும் இருக்குது. பாடல் கள்ளங்கபடமற்றவர் விசித்திரமானவர் யாரு? நம்ம சிவபாபா இல்லை? விசித்திரமானவர் அப்படின்னா இது ஹிந்தி வார்த்தை. சித்திரம்னா உடல், விசித்திரம்னா உடல் அற்றவர். ஓம் சாந்தி. முதல்ல பாபா எதை புரிய வைக்கிறார் தெரியுமா? உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க, உடல் உணர்வை மறங்க. அதுதான் இப்போ நம்ம சமீபமாக பண்ணுற யோக பயிற்சி ஃபுல்லாக. ஆத்மான்னு உணர்ந்து பிறகு என்ன நினைங்க. அப்பா கூட அப்புறம் தான், முதல்ல ஆத்மா. உங்கள் உடல் உணர்வை விட்டுட்டு நினைங்க. உடல் உணர்வு இருந்தாலே மற்ற ஞாபகம் தான் வரும் அப்படின்னு புரிய வைக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மன்மனாபாபா உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் மன்மனாபாபா. அதுக்கு என்ன அர்த்தம்? தேகத்தின் எல்லா உறவுகளையும் விட்டுட்டு உங்களை அசரீரி ஆத்மான்னு உணருங்க. உடலற்ற ஆத்மா இல்லையா? தேகத்தின் எல்லா உறவும் விட்டீங்க, ஆனால் தேகத்தையே விட்டீங்க, அப்புறம் என்ன தேகத்தின் மற்ற உறவுகள்? வெறும் ஆத்மா. கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பாபா. அதான் இப்போ அந்த குதிரை மேலே ஏறி பண்ண பயிற்சி என்னது? குதிரையில் கட்டி வச்சாச்சு, நான் தனியாக இருக்கிறேன், கூப்பிட்டா புஷ்குன்னு வந்துட போகிறேன். சூப்பர் பயிற்சி நிஜமாலே இல்லையா? பாபா சூப்பராக டச் பண்ணாரு. தன்னை அசரீரி ஆத்மான்னு உணருங்க. எல்லோருமே தன்னை ஆத்மான்னு உணர்றீங்களா? தன்னை யாரும் பரமாத்மான்னு நினைக்கல தானே? சன்னியாசிகள் தான் தன்னையே கடவுள் நினைப்பாங்க. ஆத்மான்னு உணருங்க, அவ்வளோதான். கடவுள் கிடையாது நீங்க. பாவாத்மா, புண்ணியாத்மா, மகான் ஆத்மான்னு பாடுறாங்க. மகான் பரமாத்மா, பாவ பரமாத்மா, புண்ணிய பரமாத்மான்னு பாடலை. இப்போ ஆத்மா தான் புண்ணியம், பாவம், மகான் தன்மை அடையுதே தவிர பரமாத்மாவாக ஆத்மா ஆகிறது கிடையாது. பரமாத்மா எப்பயுமே பரமாத்மா, அனைத்திலும் நிரம்பியவர். ஆத்மா தூய்மையாச்சுன்னா உடலும் தூய்மையாக கிடைக்கிது. ஆனால் துரு எல்லாம் ஆத்மாவில் தான் படியுது. பாபா குழந்தைங்களுக்கு யுக்தியோடு புரிய வைக்கிறாரு. ஆத்ம ரூபத்தில் நாம் எல்லோருமே சகோதரன். சரீரத்தின் உறவில் வந்தால் சகோதரன் சகோதரின்றது நிச்சயம். பாபா சொல்றாரு, அழகான உடம்பு கிடைக்கணுமா? இந்த உடம்புல எவ்வளவு வியாதி வருது. ஆத்மா அழகாயிடுச்சுன்னா தானாக உடம்பு அழகாக கிடைக்கும். ஆத்மா தூய்மை ஆகணும். ஏன்னா ஆத்மாவில் தான் அழுக்கு படியுது, அதனால் அழுக்கான உடலை எடுத்துடுது அப்படின்னு யுக்தியாக புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் ஆத்மா அப்படியே உடலை மறந்து ஒளியாக நினைங்க எல்லாரும். அப்போ நமக்குள்ள என்ன உறவு? ஆண் பெண் எதுவுமே இல்லை. அப்பாவுடைய ஆஸ்தி அடைகிற சகோதரர்கள். ஆனால் உடம்புன்னு நினச்சா ஆத்மா ஆண் உடலில் இருக்கும்போது சகோதரன், பெண் உடலில் இருக்கும்போது சகோதரி. இந்த மாதிரி நிறைய ஜோடிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்களை
சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க. ஆனா இந்த நியமம் புரிய வைக்கப்படுது, யுக்தியோட புரிய வைக்கப்படுது. கணவன் மனைவி நீங்க 2 பேரும் சகோதரன் சகோதரினா உங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துடுது. அதுக்காக நியமத்தை சொல்லாம விட்டுறக்கூடாது. நியமம் புரிய வைக்கப்படுது, ஆனா யுக்தியோட புரிய வைக்கிறார். ஸோ சொல்றார், ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட குழந்தை, உடல்னால அப்பாவோட குழந்தை. ஸோ அப்பாவுடைய பார்வையில் சகோதரன் சகோதரி அப்படி புரிய வைக்கிறார். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தானே. அப்ப சகோதரன் சகோதரன் ஆயிட்டோமே. மனித உடல்ல வரீங்கன்னா பிரஜாபிதா பிரம்மா மூலமா படைப்பை படைக்கிறார். அப்ப கண்டிப்பா அவருடைய வாய் வழியா பிறந்த வம்சத்தை சார்ந்த அத்தனை பேரும் தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி ஆயிட்டாங்க. அப்பவும் சிவனுடைய குழந்தை தான், இப்பவும் சிவனுடைய குழந்தை தான். ஆனா பிரம்மா மூலமா வரும்போது என்ன ஆயிடுதுங்க, சரீரம். அதனால சகோதரன் சகோதரி ஆயிடுறீங்க. எல்லாருமே பரமபிதா பரமாத்மான்னு சொன்னாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் பரமபிதா பரமாத்மான்னு தான் சொல்றாங்க. அந்த பாபா தான் சொர்க்கத்தை படைக்கிறவரு. நாம அவருடைய குழந்தைங்க தான் அப்படின்னா நாம ஏன் அவர் படைக்கிற சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகக்கூடாது? சொல்லுங்களேன். உங்க அப்பா கோடீஸ்வரன்னா ஏன் அந்த சொத்தை நீங்க அனுபவிக்க கூடாது? ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கணும்? அந்த மாதிரி சொர்க்கத்தை படைக்கிறவரே உங்க அப்பான்னா நீங்க ஏன் அதை ஆளக்கூடாது? இல்லை எனக்கு வேலைக்காரன் போஸ்டே போதுன்னு ஏன் கேட்குறீங்க? சூப்பரா சார், அது உங்க அப்பா சொத்து. யார் அப்பா விட்டு சொத்து? ஏன் அப்பா விட்டு சொத்து தான். அதை ஏன் அடைய மாட்டீங்க? ஆனா அது ஆள்றதுக்குன்னு ஒரு நியமம் இருக்குது. அதை தான் கற்றுக் கொடுக்குறார். ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆனாலும் சத்தியுகம் சொர்க்கம் சத்தியுகத்துல தான் இருக்குது. இல்லாத ஒரு சிருஷ்டியை ஒன்றும் பாபா படைக்கிறது கிடையாது. பழச புதுசா மாத்துறாரு, அவ்வளவுதான். பழைய உலகத்தை புது உலகமா மாத்துறாரு. அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிறார், வந்துதான் மாத்துறார். அதோடைய நினைவாத்தான் மகாபாரதம் பாடப்பட்டிருக்கு. ஏன்னா பாரதத்துக்குத்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்தாரு. அதோடைய நினைவு சின்னம் அவர் பாரதத்துக்கு வந்தாரு, ஆஸ்தியை கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு நினைவாகத்தான் சோமநாதர் கோயில் அனைத்து கோயில்களையும் விட மிக பெருசா கட்டப்பட்டு இருக்குது. ஏன்னா அவர் மூலமா தான் எல்லா ஆஸ்தியும் கிடைச்சிருக்குது. அதனால அவருக்கு அவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா இதே பாரதத்துல ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும் இருந்த காலம் இருந்துச்சு. அப்ப வேற எந்த மதமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மதமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப தேவதா தர்மம் எங்க இருக்குதுன்னு தேடுற மாதிரி போயிடுச்சு. அப்ப தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு சத்தியுகம் திரேதா யுகத்துலன்னா, மற்ற தர்மத்தின் ஆத்மாக்கள் அது வரைக்கும் கண்டிப்பா பரந்தாமத்துல தானே பாபா கூட இருந்திருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன? முக்தி. எல்லா தர்மத்து ஆத்மாக்களும் முக்தியில இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல பாரதவாசிகள் மட்டும் ஜீவன் முக்தியில இருந்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அங்க ஆழ்ந்த அமைதியில இருப்பாங்க, எந்த நினைவும் இருக்காது. ஆனா பாரதவாசி குழந்தைங்க இந்த பூமியில அந்த அமைதியை அனுபவம் பண்ணாங்க, உடல்ல இருந்தே. இப்ப எது கெட்டிக்காரத்தனம் இல்லையா? சூரிய வம்சத்தின் குலத்துல இருந்தாங்க.
சூரிய வம்சம்ன்றது என்னது? ஜீவன் முக்தி. எல்லாம் இருக்கும், தங்க வைர வைடூரிய மாட மாளிகைகள் இருக்கும், ஆனால் பற்று இருக்காது. அழகான கணவன் மனைவி குழந்தைங்க இருப்பாங்க, பற்று இருக்காது. அதனால தான் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே குழந்தைங்க என்ன ஆயிட்டாங்க? மறுபிறவி எடுத்து எடுத்து வாழ்க்கை பந்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. பாபா ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கொடுக்கிறார். அதுதான் ஜனகரின் எடுத்துக்காட்டாக இருக்குது. ஜனக மகாராஜாவுக்கு ஒரு முனிவர் ஏதோ பேசும்பொழுது, அந்த கதை தெரியும்ல. ஜனக மகாராஜா வேட்டைக்கு போகும்போது ஒரு காட்டில் முனிவர் இருக்கிறார். அப்படியே மெய் மறந்து தியானத்தில் ஆழ்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு பொறாமை வருது. எனக்கு இவ்வளவும் இருக்குது, என்னால் நிம்மதியாக இப்படி இருக்க முடியல, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவர் தியானத்தை விட்டு வெளியே வர வரைக்கும் இருந்து கேட்குறாரு, எனக்கு இதை கற்றுக் கொடுங்க, உங்களை மாதிரி நான் நிம்மதியாக இருக்கணும், அதுக்காக நான் என் சொத்தை ஃபுல்லாக எழுதி வைக்க தயாராக இருக்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறார், சரி எழுதி வச்சுடு, சரி இந்த நொடியிலேருந்து இது உங்களது தான் அப்படிங்கிற. சரி போ அப்படிங்கிறார். போனோடனே அப்படியே குதிரை மேலே, ராஜா குதிரை மேலே ஏறுறதுக்கும் சாதாரண ஆள் ஏறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த அகங்காரத்தோட நிலை ஏறுறாரு. உடனே முனிவர் கூப்பிட்றாரு, அந்த குதிரை ஒன்றுதுன்னு யார் சொன்னா? எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் அது மட்டும் உனக்கு எப்படி? இப்போ சொல்கிறாரு, ராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துட்டானா எனக்கு ஆள தெரியாது, ஆனால் அது என்னது தான். இப்போ எனக்கு வேலைக்காரனாக இருந்து அந்த நாட்டை நீ பார்த்துக்கோ, நீ ராஜா கிடையாது, இப்போ எனக்கு வேலைக்காரன், நான் கூடனா கொடுத்துட்டு போயிடணும், நீ பார்த்துக்கிற பொறுப்பு தான், ஏன்னா உனக்கு பார்த்துக்க தெரியும், அதனால் கொடுக்குறான். மெடிக்கல் கடை வைக்கிற மாதிரி ஓனருங்க மெடிக்கல் கடை பிஸ்னஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்களை வச்சு பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி சரி அப்படின்னு குதிரை மேலே காலை போடுறோம். முதல்ல அப்படி ஜம்ப் அப்படி எகிரி உட்காந்தவர் இப்போ பவ்யமாக பொறுமையான வேற ஒருத்தர் குதிரை ஆச்சு. இப்போ அது அவருக்கு பதில் சொல்லணும்ல. பொறுமையாக ஒரு காலை எடுத்து குதிரைக்கு அண்ணாண்ட போட்டு ஒரு கால் தரையில் இருக்கும்போது ஜீவன் முக்தினா என்னன்னு தெரிஞ்சுது. அப்படியே மனசில் இருந்த பாரம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இது எதுவுமே இல்லை, நான் ஏன் கவலை பண்ணணும்? ஸோ அது இன்னொரு அர்த்தம், ஒரு கால் கீழே இருக்குது, ஒரு கால் மேலே இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய புத்தின்ற கால் பரந்தாமத்தில் இருக்குது, பாபாவோட சொர்க்கத்தில் இருக்குது, உடல் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இது எப்போ கிடைக்குதுன்னா, நீங்கள் ஒரு வினாடி பாபான்னு சொன்னோடனே உங்களுக்கு கிடச்சிதுன்ற, ஏன்னா கண்டிப்பாக சொர்க்கத்தில் நீங்கள் வந்துடுவீங்க. பதவி உங்களுடைய முயற்சி, பட் அப்பான்னு கூப்பிட்டாலே வந்துடுவீங்கன்றார். புரிஞ்சிட்டு கூப்பிட்டா முழு சொர்க்கத்துக்கும் ஜீவன் முக்தி வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாபா சொல்றாரு, சத்யுகம் திரேதாயுகம் மட்டும் ஜீவன் முக்தி கிடையாது, எப்போ வந்தாலும் முதல்ல வந்தால் ஜீவன் முக்தின்றார். கிறிஸ்தவ தர்மம் எப்போ வரும்? துவாபர யுகத்தில் தான் வரும். ஆனால் அப்போ தான் முதல்ல வரும்போது அந்த ஆத்மாவுக்கு அது ஜீவன் முக்தி தான், அது பற்றிலெல்லாம் மாட்டாது, அதனால குஷியாக தான் இருக்கும். குழந்தை மாதிரி, குழந்தை பிறக்கும்போது எப்படி குஷியாக இருக்குது அந்த மாதிரி. ஆனாலும் எல்லாருக்கும் ஜீவன் முக்தி கிடையாது துவாபர யுகம். ஆனால் சத்யுகமும் திரேதாயுகமும் எல்லாருக்குமே ஜீவன் முக்தி. எவ்வளோ சூப்பரானது இல்லையா? அதான் சொல்ல, முழு சொர்க்கமுமே ஜீவன் முக்தி தான். பிறகு அதில் யார் எந்த அளவுக்கு உழைச்சாங்களோ அந்த அளவுக்கு பதவி பெறுறாங்க. சங்கமத்தில் எந்த அளவுக்கு உழைச்சாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. பட் ஆனால் எல்லாருக்குமே ஜீவன் முக்தி தான், யாருக்குமே துக்கம் இருக்காது. அனைவருக்கும் ஜீவன் முக்தின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நிச்சயம் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கிற வள்ளல் ஒரே ஒரு சத்குரு தான் இருக்கணும். அவர் தான் கொடுக்குறாரு எல்லோருக்கும். அவர் வரும்பொழுது தான் இது கிடைக்குதுன்னா அது வரைக்கும் அதுக்கான வழி யாருக்கும் தெரியலன்னு தான் அர்த்தம்.
ஆனால் இந்த ரகசியம் யாருக்குமே புரியல. ஒரு சத்குரு மட்டும்தான் முக்தியை கொடுக்க முடியும், தானாலும் யாரும் அடைய முடியாதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாருமே மாயாவுடைய பந்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரனுடைய வழி முற்றிலும் தனிப்பட்டது, மிக உயர்ந்த வழி. அதனால தான் அது ஸ்ரீமத்னு சொல்கிறோம். அவர் கண்டிப்பாக வராரு. ஆஹா பிரபு அப்படின்னு கடைசியில் எல்லோரும் அவரை தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ தான் தெரியல, கடைசி நேரத்தில் ஒரு பிரம்மகுமாரி சென்டருக்கு போன ஒரு பிகேவும் தேவியாக காட்சி கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். ஆமாம் சொன்னாங்க, நாம் தேவதைன்னு சொன்னாங்க, நம்பலை, ஆஹா பிரபு அப்படின்னு கடைசியில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போவே சொல்கிறீங்க, ஆஹா பிரபு இந்த நரகத்தையே சொர்க்கமாக மாற்றுறதுக்காக நீங்கள் கொடுத்த வழி இருக்குதே, எவ்வளவு தனிப்பட்டதுன்னு குஷியில் இருக்கிறீங்க. அவங்க கடைசி நேரத்தில் ஆஹா பிரபுன்னுவாங்க அந்த சாந்தமான உடனே. ஆனால் இப்போ உங்களுக்கு ஞானம் தெரிஞ்சதுனால உங்களுடைய வழியை யார் கொடுக்க முடியும்? என்ன மாதிரி வழி இல்லையா? மீண்டும் நாம் சகஜ ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப ஈஸியான யோகா, 10 நிமிஷத்தில் ஒரு யோகா. ஆனால் எங்கே எடுத்துகிட்டு போயிடுது இல்லையா? போன கல்பத்தில் கூட சங்கம யுகத்தில் தானே கற்றுக் கொடுத்துருப்பாரு. செல்லமான குழந்தைங்களே, நான் உங்கள் முன்னாடி தான்ப்பா வரேன், வேறு யார் முன்னாடியும் வர்றதில்லை. இப்போ நான் எவ்வளோ செல்லமாக வச்சுருக்கிறேன் உங்களை. நிறைய குழந்தை இருந்தால் அப்பா அம்மா ஒரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு எனக்கு உன்னைத்தாண்டா பிடிக்கும் அப்படின்னு கஞ்சுற மாதிரி கஞ்சுறாரு. ஏன்னா உன் முன்னாடி தான் நான் வரேன் அப்படின்னு பாபாவே சொல்கிறார். அவர் பரம தந்தையாக இருக்கிறார், பிதாக்களுக்கெல்லாம் பிதா. அவரை மாதிரி அன்பு கொடுக்கக்கூடிய தந்தை உலகத்தில் யாரும் கிடையாது. அதேமாரி பரம ஆசிரியர், அவரு கொடுக்குற மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்களும் உலகத்தில் யாருமே கிடையாது. யாருக்காவது சிருஷ்டி சக்கரத்தோடைய ஞானம் தெரியுமா? இந்த சிருஷ்டி சக்கரத்தோடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உலகத்துடைய வரலாறு, புவியியல் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் பரமபிதா பரமாத்மா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து புது உலகத்தை எப்படி படைக்கிறாரு, எப்படி பழைய உலகத்தை அழிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்குமே இன்னைய வரைக்கும் தெரியல. பழைய உலகமே அழிக்கப்படுது. உங்களுக்கு இந்த பழைய உலகத்தை சீனை அப்போ நீங்கள் மனதார நினச்சிட்டிங்களோ, இந்த பழைய உலகத்தோடைய எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் போச்சோ, அப்போ உலக அழிவு வந்துடும். ஸோ அதுக்குத்தான் வைராக்கியத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்குத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். மனிதன்லேருந்து தேவதையாக அவர் ஆக்கினாருன்னு உங்களுக்கு தெரியும். மனிதன்லேருந்து தேவதை ஆக்கினாருன்ற இந்த மகிமை அவர் ஒருத்தருடையது தான். அதே மாதிரி அழுக்கான துணியை துவைக்கும் தோபி வண்ணான்ற மகிமையும் அவருடையது தான். பாபா தினம் தினம் நம்மளை துவைக்கிறார். வாணி சொல்லும் போதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்மளை துவைக்கிறார். ஆனா நீங்க வெளுத்துட்டீங்களா அல்லது இன்னும் அழுக்கு நிறைஞ்சவராக தான் இருக்கிறீங்களா, இல்லை தூய்மை ஆயிட்டீங்களா? உங்களை நீங்களே கேளுங்க. இல்லாட்டினா பாபா சொல்லுங்க, பாபா இன்னும் நீ சரியா துவைக்கல, என்ன நினச்சின்னு இருக்க, இந்த நல்ல துவை என்ன யோக அக்னி. பாபா கிட்ட போய் அப்படியே கீழே போய் இருங்க, தண்ணிக்கு அடியில் துணியை வைக்கிற மாதிரி பாபாவுக்கு அடியில் போயிடுங்க. பாபா என்ன துவை, இன்னும் நிறைய அழுக்கு இருக்குது பாரு. குழந்தை அப்பா எனக்கு இந்த பக்கம் அழுக்கு இருக்குதுமா, இந்த பக்கம் சோப் போடுமா, இப்படி சோப் போடுமான்ற மாதிரி அப்பாட்ட காட்டுங்க. ஸோ இது ஒரு சூப்பர் யோகா ப்ராக்டிஸில் இது பண்ணுங்க. நீங்களே எப்படி பாபா டச் பண்ணுறாரு பாருங்க.
உங்களை நீங்களே கேளுங்க. நான் துவைக்கிறேன், ஆனால் அழுக்கு போயிடுச்சான்னு நீங்களே பாருங்க. ஏன்னா பாவம் அவர் எத்தனை துணியை துவைக்கிறார். ஏன்னா அழிவற்ற சிம்மாசனம் அல்லவா, அக்காலமூர்த்தி சிம்மாசனம் எங்க? அது நிச்சயமாக பரந்தாமம் அல்லது பிரம்ம மகா தத்துவம். ஆத்மாக்களாகிய நாம கூட அங்கத்தான் வசிக்கிறோம். அவருக்கும் அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்லப்படுது. அங்க வேற யாருமே வர முடியாது. அந்த இனிமையான இல்லத்துல நாம வசிக்கிறோம். பாபாவும் அங்க இருக்கிறார். மற்றபடி அங்க வேற எந்த சிம்மாசனம் அல்லது நாற்காலி போன்றவைகள் இருக்காது. அங்கேயோ அசரீரி அல்லவா. ஏன்னா அந்த உலகமே என்ன உலகம்? நிராகார உலகம். எதை சொல்றாரு? பரந்தாமத்தை சொல்ற. அதுதான் அழிவற்ற சிம்மாசனமாம் பாபாவுக்கு. அது எப்பயுமே இருக்கும் இல்லையா? உண்மையிலே நம்மளுடைய சிம்மாசனமும் அதுதான். சும்மா இங்கே நடுவில் நடிக்க வந்துருக்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம். ஆனால் உண்மையிலே நேற்று என்ன மாதிரி பாயிண்ட் பாபா சூப்பராக சொன்னார். ஆஃபீஸில் வேலை செஞ்சு முடித்தவொடனே வீட்டுக்கு போகணும், ஆஃபீஸில் தூங்குவீங்க. அதுமாரி இந்த உடலில் செய்கிற காரியம் செஞ்சு அடுத்த செகண்டை எங்கே போயிடணும்? வீட்டுக்கு போயிடணும். வீடே கதின்னு இருக்கணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யுங்க. உடம்பு இங்கே இருக்கு, அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுங்க. நிம்மதி வேணும், அமைதி வேணும், இனிமையாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா அங்கே வாங்க. அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஒரு பாட்டு வரும் இல்லை, சிவாஜி பாட்டு, எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் இல்லையா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அது அங்கே தான் இருக்கு. அது அவருக்கு தெரியாது, எழுதுனவங்களுக்கும் தெரியாது. அதனால் அங்கே வந்துடுங்க. அங்கே நாற்காலியெல்லாம் தேவை கிடையாது, உடம்பே கிடையாது. அப்புறம் எதுக்கு நாற்காலி? ஒரு நொடியில ஜீவன் முக்தி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நொடியில தகுதி அடையிறோன்னு அர்த்தம்னு புரிய வைங்க. எப்படி தகுதி அடையிறோம் தெரியுமா? நிச்சய புத்தியோட சிவன் என்னுடைய தந்தை நினைத்து ஒளி புள்ளியா அவரை நினைச்சிங்கன்னா ஒரு நொடியில உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். அது எப்படி? சினிமா தியேட்டருக்குள்ள கதவை திறந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான், உள்ளே போயிடலாம். எந்த இடத்துக்கு போகிறதுன்றது உங்கள் முயற்சி இல்லையா? ஒரு வினாடி நினச்சிங்கன்னா கதவை திறந்து விட்டுருவாரு, அவ்வளோதான். அப்போ பாபா சொல்கிறாரு, விஷ்ணுபுரியை நினையுங்க, சிவபாபாவை நினைவு செய்யுங்க, விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்க. இப்போ நீங்கள் எங்கே தெரியுமா இருக்கிறீங்க? பிரம்மபுரியில் இருக்கிறீங்க. சூப்பர் இல்லையா? ஆனால் நம்ம 7 நாள் கோர்ஸ் கொடுக்கும்போது பிரம்மபுரின்னு எதை காட்டுவோம்? சூக்ஷ்மவாதனத்தை காட்டுவோம். ஆனால் உண்மையிலே பிரம்மா இங்கே தான் இருக்கிறார். பிரம்ம பாபா இங்கே தான் இருக்கிறார் ஸ்தூலவாதனத்தில். மேலே ஒரு சூக்ஷ்ம பிரம்மா அப்போவே இருந்தார், அதை விட்டுருங்க. இப்போ பிரம்மாவுடைய உலகத்தில் இருக்குங்க. அப்போ பிரம்மபுரி இதுதான் இல்லையா? ஆனால் சங்கர் பாட்டி தப்பாக புரிஞ்சுட்டு பிரஜாபித்தா இங்கே இருக்காரு, பிரம்மா மேலே இருக்காரு, இப்போ நாங்கள் தான் பிரஜாபித்தா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரம்மா தான் பிரஜாபிதான்னு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி வாணியை அவங்க கேட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் பிரம்மபுரியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நம்ம என்ன சூக்ஷ்மவாதனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ பாபா சொல்கிறது இந்த பிரம்மாவை சொல்கிறார், சூக்ஷ்ம பிரம்மாவை சொல்லலை. பிரம்மாவுடைய வாரிசாக கூடவே சிவபாபாவுடைய குழந்தையாகவும் ஆகி இருக்கிறீங்க. ஒருவேளை தங்களை சகோதரன் சகோதரின்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னா காம விகாரத்துல விழுந்துடுவீங்க. கணவனும் சிவனை அப்பான்றாரு, மனைவியும் அப்பான்றாரு. ஆனால் அப்பான்னு சொல்லியும் சகோதரன் சகோதரி நானுன்ற அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் உங்களுக்கு கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ இருக்கும்போது என்ன உணர்வு இருந்துச்சோ அதே உணர்வு உங்கள் கணவன் மேலே மனைவி மேலே இல்லைன்னா காம விகாரத்தில் விழுந்துடுவீங்க.
இப்போ சிவபாபான்னு சொன்னால் சகோதரன் சொல்கிறதும் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அழகாக இருந்தாலும் சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ விகார பார்வை எண்ணம் வருமா? ஸோ அந்த மாதிரி நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா இது ஈஸ்வரிய குடும்பம். இந்த குடும்பத்தில் அப்பா இருக்காரு, 2 குழந்தைங்க இருக்கிறோம். கணவன் மனைவின்றது அவரோட 2 குழந்தைங்க, அண்ணன் தம்பிங்க. முருகன் பிள்ளையார் கட்டி பிடிக்கும்போது விகாரத்தோடைய கட்டி பிடிப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். சகோதரன் சகோதரி. அப்போ ஆனால் அதை புரிஞ்சுக்கலைன்னா காம விகாரத்தில் விழுந்துடுவீங்க. இது ஈஸ்வரிய குடும்பம். முதல்ல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, தாதாவும் இருக்கிறாரு, பாபாவும் இருக்கிறாரு. மேலும் நீங்கள் அவருடைய குழந்தைன்னா நீங்கள் பிரம்மா மூலமாக சிவபாபாவுடைய வாரிசு ஆயிட்டீங்க. சிவனுடைய பேர குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க. பிறகு மனித உடல்ல இருக்கிறதுனால சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்க. இந்த சமயம் நீங்க நடைமுறையில் சகோதரன் சகோதரியா இருக்கிறீங்க. இது பிராமணர்களுடைய குலம். இது புத்தியினால புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃபுல்லாக பாபா டைரெக்டாக தூய்மையை பற்றி சொல்லாமல், ஆனால் முழுக்க முழுக்க தூய்மையை பற்றியே தான் இன்னைக்கு வாணி இல்லையா? பாபா சொல்கிறாரு, இது குடும்பம், சிவனுடைய குடும்பம். நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யார்? குழந்தைங்க. உங்களுடைய மூத்த சகோதரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. யார்? பிரம்ம பாபா, தாதா. உங்களுடைய அப்பாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், சிவபாபா. அப்ப நீங்க அவரோட குழந்தை, பிரம்ம பாபாவுடைய குழந்தை அப்படின்னா சிவபாபாவுடைய வாரிசு ஆயிட்டீங்க பிரம்மா மூலமா. தாத்தாவுடைய சொத்துக்கு வாரிசு தானே. அப்பாவுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அந்த அப்பாவுக்கு பிறகுற குழந்தை தாத்தாவுடைய சொத்துக்கு வாரிசு. ஸோ வாரிசு ஆயிட்டீங்க. அப்போ சிவனுக்கு பேர குழந்தை ஆயிட்டீங்க. இருந்தாலும் சிவனுக்கு உடல் கிடையாது. நீங்களும் ஆத்மா தான், அசரீரிய ஆத்மா தான், சரீரமற்ற ஆத்மா தான். ஆனால் இப்போ உடம்புல மாட்டிக்கிட்டீங்க இல்லையா? அதனால் ஆண் உடலில் இருந்த சகோதரன், பெண் உடலில் இருந்த சகோதரி. இந்த உறவை தவிர எந்த மனுஷன் கூடயும் உங்களுக்கு வேற எந்த உறவும் கிடையாது இந்த சங்கமயுகத்தில். நடைமுறையில் சகோதரன் சகோதரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதனால தான் பிராமணர்களுடைய குலம் மிக உயர்ந்தது, தேவதைகளை விட உயர்ந்த குலம்னு சொல்றது. தேவதைகள் விகாரத்தில் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் கணவன் மனைவி. ஆனால் இங்கே கணவன் மனைவின்ற உணர்வே இல்லை. உண்மையிலே ஒரு சகோதரன் சகோதரி. சகோதரன் சகோதரனா உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி தான். அதனால தான் இது உயர்ந்த குலம். தேவதைகளை விட நறுமணம் மிக்க குலமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு, அதனால தான் உயர்ந்த குலம். அப்போ பிராமண குலம், அந்த பிராமணர்களே பிராமணன்னா எவ்வளோ இதாக நினைப்பாங்க தெரியுமா? அப்போ அவ்வளோ ஒரு நான் உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறாங்கல்ல. ஈஸ்வரிய குலம், பிராமணர்களுடைய குலம். இது புத்தியினால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உலகத்துக்கு புரியாது, ஆனால் உங்களுக்கு புரியும். ஜீவன் முக்தி கூட ஒரே நொடியில் கிடைக்குது. ஆனால் பதவி நிறையா இருக்குது. சொர்க்கத்துடைய கேட்டை மட்டும் திறந்து உள்ளே விட்டுருவார். நீங்கள் எந்த சீட்டில் போய் உட்காருங்கன்றது உங்கள் முயற்சி. ஆனால் நீங்கள் அங்கே எந்த சீட்டில் உட்கார்ந்தாலும் துக்கம் கொடுக்கக்கூடிய மாயா இருக்கவே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சினிமா தியேட்டரை வச்சு பார்த்தா எந்த சீட்லையுமே மூட்டைப்பூச்சி இருக்காது, எந்த தள்ளும் இருக்காது, எல்லாமே குஷன் தான் இல்லையா? இருந்தாலும் ராஜா ராஜா தானே, பிரஜை பிரஜை தானே.
சத்யுகத்தில் இருந்து கலியுகம் வரைக்கும் ஒன்றும் ராவணனை எரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க பரம்பரையை எரிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு உண்மையில அர்த்தம் சத்யுகத்திலேருந்தே எரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒன்றும் எரிக்கல. அப்போ பரம்பரைனா என்ன அர்த்தம்னே தெரியல இவங்களுக்கு. அது முடியாது. ஏன்னா சொர்க்கத்தில் அசுரன் எங்கேருந்து வந்தான், அசுரன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இதுதான் அசுர சம்பிரதாயம். அவங்களுடைய பேரை அகாசுரன் பகாசுரன் வச்சிருக்கிறாங்க. சத்யுகத்தில் சுகபோகமாக வாழ்ந்த ஸ்ரீகிருஷ்ணர் போய் பசுவை மேய்ச்சாருன்னு சொல்லிட்டாங்க பக்தியில் அப்படி ஒரு பாகம் இருக்குது. அவர் பேரை நிந்தனை பண்ணுன்ட்டு ராஜாவை மாடு மேய்க்கிறவனை ஆக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே மாடு மேய்ச்சது நான் தான், சிவபாபா தான். எந்த மாட்டை மேய்க்கிறாரு? நம்மளத்தான் மேய்க்கிறாரு. சிவபாபாவுடைய பசுக்கள் தானே நீங்கள். அதனால்தான் பாபா சிவலிங்கத்துக்கு எதிர ஒரு மாடு வச்சிருக்கிறார். அவர் தான் மாடு மேய்க்கிறாரு இல்லையா? அதுதான் இப்போ சிவபாபா மாடு மேய்க்கிறவன்னு காட்டுறதுக்கு தூக்கி அங்கே போட்டாங்க. அதனால தான் கோவிந்தன்ற பேர் என்னுடைய பேருன்றார். கோனா பசு இல்லையா, இவர் அதை தூக்கி அங்கே போட்டாங்க. சிவபாபா தான் தினம் தினம் உங்களுக்கு புல் கொடுக்குறார். என்ன புல்? ஞான புல். அதாவது பாலனை செய்யக்கூடியவர் அவர் தான். ஞான அமிர்தம் ஞான புல் போட்டு நம்மளை பாலனை செய்கிறார். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க வாணி. அப்படியே எங்கேருந்தோ எங்கெங்கேயோ ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளோ ரகசியம். மனிதர்கள் ஆனால் இதே வாணியை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் படித்து மனப்பாடம் பண்ணி வாணியை பார்க்காம ஒரு கூட்டத்தில் போய் பேசுங்களாம், எல்லாரும் தூங்கிடுவாங்க. நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் என்னென்ன பேசுகிறேன். ஆனால் பாபா அதை எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கி கொடுக்குறாரு பாருங்க இல்லையா? மனிதர்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் தான் எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்கன்னு தேவதைகள் முன்னாடி பாடுறாங்க. நாங்கள் எந்த குணமும் இல்லாத கீழான பாவிகள், நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் அப்படின்னு மகிமைப்படுறாங்க. 2 நாள் முன்னாடி வானியில் பாபா சொல்லுவார், தேவதைகளுக்கு மகிமை ஒன்றுமே இல்லை, சாதாரண மகிமை. 16 கலைகள் நிறைந்தவங்க, குணங்கள் நிறைந்தவங்க, அவ்வளோதான். ஆனால் சிவபாபாவுக்கு அன்பு கடல், அமைதி கடல், தூய்மை கடல், ஞான கடல் எவ்வளோ இருக்குது. அப்போ அங்கே போய் கும்பிட்றீங்க அப்படின்னாலே அவங்க உயர்ந்தவங்க, நான் தாழ்ந்தவன் அர்த்தம். அப்போ உங்களுக்கு தேவதைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த காலத்தெல்லாம் வேலைக்காரங்க எஜமான் முன்னாடி துண்டை தோலில் போட மாட்டாங்க, இடுப்பில் கட்டிக்குவாங்க. ஒருவேளை அந்த வேலைக்காரனுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவே ஊருக்கே ஜமீன்தாராக இருந்தவர் அப்படின்னு அந்த சொத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் இடுப்பில் கட்டுவாரா? அப்படி கட்டினார்னா என்ன அர்த்தம்? இன்னும் தான் யாருன்னு புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி பக்தியில் போனாலே தலை குனியும். அப்போ நீங்கள் இப்போவும் பக்தி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாருன்னு புரிஞ்சிக்கல. அந்த தேவதையை நான் ஆகிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சிக்கல. இன்னமும் நான் தாழ்ந்து தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க அதுக்கிட்டே போய். அப்போ எப்போ ஏறதா வித்தியாசமே இல்லை போல இருக்குது இல்லையா? இந்துன்னு சொல்கிறாங்க, தேவதைன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு இந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குணங்கள் இல்லை. மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பக்தி பண்ணுறது வேற, அது பண்ண சொல்லிட்டார் பாபா. ஆனால் நீங்களே ஒரு கஷ்டம்னு வந்துடுச்சுன்னா, தாயே நீ தான் காப்பாற்றணும் வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் குஷி ஆகட்டுமே அப்படின்றார் பாபா நினைவில். சரி,
ஸோ தங்களுக்குள்ள குணம் இல்லாத காரணத்தினால தேவதைன்னு சொல்ல முடியாமல் ஹிந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பேர் இந்த பூமிக்கு பாரதம் தான், இந்தியா கிடையாது. இந்தியான்றது இந்துக்களின் நாடுன்ற மாதிரி ஆயிடுது. பாரதம் பரிஸ்தான்கள் வாழ்ந்ததுனால இது பேர் பாரதம் இல்லையா? கீதையில கூட கீதையில கூட யதா யதாஹி, கீதையில இந்துஸ்தான்னு சொல்லப்படலை. இது பகவான் வாக்கு. அந்த யதா யதாஹி அந்த ஸ்லோகன் என்ன அர்த்தம் தெரியல. ஆனால் கீதையில் கூட பாரதம் தான் போட்டிருக்கு. மகாபாரதம் தானே அது பேர், இந்துஸ்தான் சொல்லலை. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் இந்துஸ்தான் பேர் வச்சுட்டாங்க இந்தியாவுக்கு. இந்துஸ்தான் இந்தியாவை மாறிடுச்சு. இது பகவானுடைய வாக்கு. பகவான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? பகவான், கடவுள் பேசுற, சிவபாபா பேசுற, பிரம்ம பாபா பேசல. பகவான் ஒரே ஒரு நிராகாரர் தான். அவரை எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர் கரெக்டாக எப்படி இருப்பாருன்னு தெரியாட்டினா கூட கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியுது தானே. அவரை பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியுது தானே. இப்போ நிராகாரர் தானே. அது அந்த அளவு யோசிக்கல, ஆனால் எல்லோருக்கும் அவர் தெரியுது. சொர்க்கத்தில் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க, அங்கேயும் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறனால அவங்க தேவதைகள். அவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுத்து இந்த சக்கரத்தை சுற்றி வர்றவங்க அவங்க தான். ஸோ சக்கரதாரிகள் அவங்க தான். அதனால் நிச்சயமாக சொர்க்கத்திலேருந்து அவங்க நரகத்துக்கு வந்து தானே ஆகணும். வராமல் போக முடியாது, மேலே வருவாங்க. தாங்களே பூஜைக்குரியவர்களாக இருந்து தாங்களே பூஜாரியாகவும் ஆகிறாங்க. இது வேதத்தில் இருக்கு. தத்துவம் நானே அது. இப்போ பூஜைக்குரியவனாக இருக்கிறதும் நானே, பூஜாரியும் நானேன்ற அர்த்தம். ஆனால் அவங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்காம நானே கடவுள்னு புரிஞ்சுக்கிறாங்க தப்பா. ஆனால் இதில் நம்பர் 1 பூஜைக்குரியவர் ஸ்ரீகிருஷ்ணர். முதல்ல யோக பலத்தில் பிறக்கிற குழந்தை, சொர்க்கத்தை முழுசாக அனுபவிக்கிற குழந்தை அதுதான். குழந்தை பருவத்துக்கு தான் சதோ பிரதானம்னு சொல்லப்படுது. பாலிய பருவத்துக்கு சதோ, இளைஞர் பருவத்துக்கு ரஜோ, முதுமை பருவத்துக்கு தமோன்னு சொல்லப்படுது. சிருஷ்டி கூட அதே மாதிரி சதோ ரஜோ தமோவாகுது இல்லையா? குழந்தை பிறக்கும்போது சதோ பிரதானம், கள்ளங்கபடமற்ற குழந்தைன்னுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளரும்போது கொஞ்சம் குறையுது சதோ. அப்புறம் இளைஞன் ஆகும்போது ரஜோ, எடுத்தோம் கவுத்தோன்னு. அதுக்கப்புறம் தமோ, எதுவுமே மண்டைக்குள்ளே போகாது. அதே மாதிரி தான் சிருஷ்டியும். சதோ பிரதானம் புதுசாக இருக்குது, எல்லாமே சுகத்தை மட்டும் கொடுக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரஜோ ஆகுது, அப்புறம் தமோ ஆகிடுது. ஆனால் இது சக்கரம். தமோ பிரதானம் ஆன பிறகு திடீர்னு சதோ பிரதானமாக ஆகிடும். அப்படி ஆக்கிற யுகம் சங்கம் யுகம். கலியுகத்தை சத்யுகமாக மாற்றுது. வந்து தான் ஆகணும். கலியுகம் முடிஞ்சால் சத்யுகம் வந்து தான் ஆகணும். ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்தில் பாபா வரார். இந்த சங்கம யுகத்தில் தான் எல்லோருக்கும் நன்மை இருக்குது. அவருடைய வரவுனால தான் நன்மை உருவாகுது.
நன்மை நடக்கக்கூடிய யுகம். அந்த காலத்துலலாம் நம்ம குழந்தையா இருக்கும்போதெல்லாம் குடுகுடுப்புக்காரன்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஆக்சுவலாக அவனுக்கு நிறையா கொடுப்பாங்க தெரியுமா? வீட்டில் காலங்காலத்தில் வந்து நல்ல காலம் பிறக்கணும்னு நல்ல சகுனன்ட்டு அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. காலையிலே வந்தான் பாபா தான் அந்த குடுகுடுப்புக்காரன். நல்ல காலம் பிறகுது, உங்களுக்கு நல்ல காலம் பிறகுதுன்றாரு. சத்தியுகம் இல்லையா? நன்மை நடக்கக்கூடிய யுகம். பாபா வர ஏன்னா நல்ல செய்தியை சொல்றாரு அவரு காலங்காலத்தில் வந்து. ஸோ அது எப்போ? அதிகாலை சங்கம யுகத்திலேயே வந்து சொல்றார் நன்மை நடக்கக்கூடிய யுகம். இந்த மாதிரி யுகம் வேற எதுவுமே கிடையாது. சத்தியுகம் கூட இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சத்தியுகத்திலேயோ திரேத்தா யுகத்திலேயோ கடவுள் வரல. தூய்மையா வந்தாங்க, எல்லாம் சுகத்தை அனுபவிச்சாங்க. இருந்தாலும் அது நன்மை நடக்கக்கூடிய யுகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கிருந்து இறங்கிட்டு தான் வராங்க, இங்கதான் ஏத்தி விடுறாரு பாபா. சத்தியுகத்திலிருந்து திரேத்தா யுகத்துக்கு வரும் பொழுது கலை குறைஞ்சிடுது. அந்த சங்கம் யுகம் நன்மை நிறைந்த யுகம் கிடையாது. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில இருக்கிற சங்கம் யுகம் தான் நன்மை செய்யக்கூடிய யுகம். ஏன்னா அந்த யுகத்திலேருந்து இந்த யுகத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுது? கலை குறைஞ்சிடுது. ஆனால் கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாத கலை திடீர்னு எல்லா கலையும் ஆயிடுது. இப்போ நன்மை நடக்கக்கூடிய சங்கம் யுகம் எது? இதுதான். அதான் பாபா சொல்றாரு, சத்தியுகத்திலேருந்து திரேத்தா யுகத்துக்கு வரும்போது கலை குறைஞ்சதுன்னா அது எப்படி நன்மை செய்யக்கூடிய யுகம்னு சொல்ல முடியும்? துவாபர யுகத்துக்கு வரும்போது இன்னும் கலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால எந்த சங்கம யுகமும் கல்யாணக்காரி யுகம் கிடையாது. கடைசியில் வர கல்பத்தின் இறுதியில் வர இந்த சங்கம யுகத்தை தவிர. ஏன்னா இப்பத்தான் பாபா பாரதத்துக்கும் முழு உலகத்துக்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் கதியும் சத்கதியும் கொடுக்கிறார். அதனால இதுதான் நன்மை செய்யக்கூடிய சங்கமயுகம். இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. தேவி தேவதா தர்மம் தான் சுகத்தை கொடுக்கக்கூடியது. மற்ற எல்லா தர்மமும் இப்ப துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால்தான் மற்ற தர்மத்தை எல்லாம் மறந்துடுங்க, தேக சகிதமா தேகத்தின் அனைத்து தர்மத்துல இருந்தும் விடுபடுங்கன்றார். நீங்க உங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டீங்க. உங்க பார்வை பட்டாலே எல்லாம் சுகத்தை அனுபவம் பண்ற யுகம் தர்மம், தேவதை தர்மம். அதை மறந்துட்டீங்க. மறக்கும்போது தான் மற்ற தர்மத்துல போய் நுழைஞ்சிடுறீங்க. கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், எல்லா தர்மத்துக்கும் போயிட்டாங்க. ஆனா உண்மையில எல்லாத்தையும் விட உயர்ந்த தர்மம் உங்களோட தர்மம். இப்ப மீண்டும் நீங்க அதே ராஜயோகத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்ல? கிறிஸ்தவர்கள், எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிறிஸ்டின் வாதியார் சொல்லுவார், இந்துல இருந்து கன்வெர்ட் ஆனவர், உலகத்துல யாராவது மனிதர்களுடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து சிந்தினார். அதனால தான் அவர் கடவுள் உயர்ந்தவர் என்று. ஒருத்தர் ரத்தத்தை சிந்தினார்னா அவர் அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருந்தா தான் சிந்த முடியும். அது அவருக்கு தெரியல. ஆனா நம்மளுடைய பாவத்தை நாமளே ரத்தத்தை சிந்தாம கழுவுற யோகத்தை கத்துக்கிறோம் பாருங்க. நாம தான் எல்லோரையும் விட உயர்ந்தவங்க. அந்த ராஜ யோகத்தை இப்ப நீங்க கத்துக்கிறீங்க. சோ இந்த தேவதா தர்மம் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. அதையும் விட உயர்ந்தது எது?
பிராமண குலம், இப்ப இருக்கிற ஈஸ்வரிய குலம். அப்ப அந்த ராஜ யோகத்தையே நீங்க இப்ப கத்துக்கிறீங்கன்னா ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே. எல்லாருமே ராவனுடைய வழிபடி தான் நடக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ராஜ யோகம் கிடைக்கல. சே, இவனுக்கு ராஜ யோகம் அடிச்சிடுச்சுடான்றாங்க. ராஜயோகன்ற வேர்டை எதுக்கு யூஸ் பண்றாங்க? கிடைக்காத ஒரு பொருளை கிடைச்சா ராஜயோகம் கிடைச்சிச்சுன்றாங்க. இப்போ உண்மையிலே ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அப்ப ஸ்ரீமத் படி நடக்கணும்ல, அவர் கொடுக்குற வழிபடி நடக்கணும்ல. உலகம் ராவணன் வழிபடி தான் நடக்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது. அதிலும் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற விகாரம் எதுன்னா அசுத்த அகங்காரம். நான் யார் தெரியுமா, அதுதான் பேயாலேயுது. நான் யார் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், கடைசியில் உடம்பு கிடைக்காம சுத்திட்டு இருக்குது. அங்கேயும் அதே தான் பண்ணிட்டு இருக்குது. பார்த்தா ஒரு லவ் பண்ணி இருக்கிறாங்க, அவன் செத்துட்டாம்புல இருக்கு. அது தெரியாம மறைச்சி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் போகும்போதெல்லாம் அது வந்து அப்படி கழுத்தை பிடிக்குதான். ஒரு வருஷத்துல அப்படியே மெலிஞ்சிட்டானோ அவன். வீட்டுக்கு வந்தாலே, வீட்டுக்கு வர வரைக்கும் அவனை ஒன்றும் பண்றதில்ல, வீட்டையே சுத்திட்டு இருக்குமா. கரெக்டா அவன் வர டைமுக்கு அது வருமா பாருங்க. அதுக்கு உடம்பு கிடையாது. அப்ப பாருங்க, இப்ப அசுத்த அகங்காரம். யாரு என் பொருள், நீ தொற்றுவியா அப்படின்னு அது துடிச்சிட்டு இருக்குது. காலையிலலாம் எங்க போய் கர்ம கணக்கு முடிச்சுட்டு வருமோ தெரியல. நைட் வந்துச்சுன்னா இவன் வரும்போது இவனுக்கு தரல. தூங்கியே 1 வருஷம் ஆகுதுன்றான் அவன். எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. அதுக்கு தான் புத்தியில பற்றே வைக்காதீங்க. பற்று வர மாதிரி நடிக்க கூட செய்யாதீங்க. செஞ்சா அதை நம்பிட்டு வந்துடும் நம்ம பின்னாடி. நமக்கு தான் பிரச்சனை இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரம். முக்கியமானது இந்த அசுத்த அகங்காரம். தேக அகங்காரத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானி ஆகுங்க. எதுக்கு அகங்காரம்? பாபா எவ்வளவு பணிவா இருக்கிறார். உலகத்தையே அவர் தான் அழிக்கிறாரு. ஆனா ஏதாவது அகங்காரம் காட்டுறாரா? நான் அதை பண்ணவே இல்லைப்பான்றாரு இல்லையா? நாடகத்துல இருக்குது, அதுவா நடக்குதுன்றாரு. அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம அபிமானி ஆகுங்க. எல்லாத்தையும் விடும்போது தான் இந்த நிரம்பிய தன்மையே உங்களுக்கு அனுபவம் ஆகும். சக்தி நிறைந்த நிலை. அசரீரி ஆகுங்க. அசரீரினா என்னது? சரீரத்திலிருந்து விடுபட்டது. ஆத்மா தான் சரீரத்திலிருந்து விடுபட்டன்னு அர்த்தம். அதுக்கு தந்தையாகிய நீங்க என்ன மறந்துட்டீங்க. இப்ப மறுபடியும் ஆத்மா, ஏன்னா உங்களையே மறந்துட்டீங்க. உங்களை சொல்லியும் தப்பு இல்லை. உடம்புன்னு நினைச்சிட்டீங்க. உடம்பு உள்ள எனக்கு அப்பா அம்மா தான் கடவுள்ட்டு நிறைய பேர் அப்பா அம்மா போட்டோவை பர்சில் வச்சுக்கிட்டு அலையிறாங்க பெருமையா இல்லையா? அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இவர் நினச்சி கூப்பிட்டு இருந்தா பாவம் அந்த ஆத்மா அங்கே நிம்மதி இல்லாமல் துடிச்சிட்டு இருக்கும் இல்லையா? அதுதான் இப்போ பாபா சொல்றாரு, இதுதான் கண்ணாமூச்சி விளையாட்டு. அப்பா ஒழிஞ்சிக்கிட்டாரு, அனுப்பிச்சிட்டு ஒழிஞ்சிக்கிட்டாரு. அவரு 5000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். பாபா தான் வந்து கண்டுபிடிக்கிறார். நாம மறந்துட்டோம். அவரை தேடி கண்டுபிடிக்கணுன்றதே மறந்துட்டோம். விளையாடுறதுல மறந்தே போயிட்டோம். அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். மற்றபடி நீங்க கீழே தான் விழணும் அப்படின்னா ஏன் முயற்சி செய்யணும்னு சிலர் கேட்குறாங்களாம். நான் பாபா நடந்தது நடக்கும் தான் சொல்ற, மறுபடியும் நாம விழத்தான் போறோன்ற, ஏன் முயற்சி செய்யணும்? பாபா சொல்றாரு, முயற்சி செய்யலைன்னா சொர்க்கத்தின் ராஜ பதவி எப்படி கிடைக்கும்? சரி, 5000 வருஷம் கழிச்சு நீ இதே மாதிரி விழுந்துடுவ, ரைட்டு தான். 20 வருஷத்துல நீ சுகபோகமா வாழுவியே, அதையே நீ இழக்கணும் இல்லையா? அந்த ஆங்கிள் யோசிக்கும். அந்த ஞானத்தை உல்டாவா புரிஞ்சுட்டு உழைக்காம உட்காந்துன்னு இருக்கிறியா? நாடகத்தை சரியா புரிஞ்சுக்கணும். துக்கம் வர பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப சுகத்தை அனுபவிக்கிற பாட்டு ஏன் எனக்கு வேணும்னு சொல்றேன், நீ முட்டாளான்னு கேட்கிறாரு. ஒரே ஒரு சிருஷ்டியோடைய சக்கரம் இது சுத்திட்டு இருக்குது.
சத்தியுகத்துடைய ஆரம்பம் சத்தியமானது, சத்தியமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கும். அதனால்தான் அது பேர் சத்தியுகம். சத்தியுகம்னா என்ன அர்த்தம்? சத்தியமான யுகம். அங்கே எல்லாமே உண்மைதான். உண்மையான தங்கம், மனிதர்கள் உண்மையான ஆத்மாவுடைய குணத்தை வெளிப்படுத்துவாங்க. சத்தியமான யுகம். சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து களி ஆயிடுச்சு. களி முத்திடுத்து அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? போலித்தன்மை அதிகமாயிடுச்சு. ஸோ அங்கே வெறும் சத்தியம்தான் இருக்கும், சத்தியமாகவே இருக்கும். உலகத்துடைய வரலாறு புவியியல் திரும்ப மீண்டும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஹிட்லர் போனார், ஹிட்லரை மாதிரி அடுத்தது ஒரு கொடுங்காலர் வந்தார், அடுத்தது மறுபடியும் வந்தார். ஸோ இதான் வரலாறு திரும்ப நடக்குதுன்றாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அதே ஹிட்லர் மறுபடியும் வருவார் 5000 வருஷம் கழிச்சுன்ட்டு. அது துல்லியமாக அது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் இப்போ நான் அந்த நாராயணனாக இருந்த மீண்டும் நாராயணனாக ஆக போகிறேன்னு முயற்சி செய்கிறீங்க. அதுக்காக மீண்டும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் நான் மீண்டும் வந்திருக்கிறேன். நீங்களும் மறுபடியும் கற்றுக்கிறீங்க. இதுதான் வரலாறு புவியியல் திரும்ப நடக்கிறதுன்றது. கண்டிப்பாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். யாதவர்கள் கௌரவர்கள் இறந்துட்டாங்க, வெற்றி கிடைச்சிடுச்சுன்னு எழுதப்பட்டிருக்குது வேதத்தில். மகாபாரதத்தில் கௌரவர்கள் எல்லாம் இறந்துடுவாங்க, யாதவர்கள் அவங்க இனத்தையே அழிச்சுக்குவாங்கன்னு இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா முக்தி கேட்டு ஓப்பன் ஆகிடும், ஜீவன் முக்தி கேட்டு ஓப்பன் ஆகிடுதுன்ற. இது எவ்வளோ பெரிய விஷயம், சூப்பர் இல்லையா? நிறைய ஊரில் சுடுகாட்டுக்கு பேர் முக்தின்னு வைக்கிறாங்க. கரண்ட் சுடுகாடு வைக்கிறாங்கல்ல, எலக்ட்ரிக் சுடுகாடு, அது பேர் முக்தின்னு வைக்கிறாங்க. இறந்தா முக்தியோடைய கேட்டு திறந்துடும், சுடுகாட்டுக்கு போயிடுவார் அவர். அது மாதிரி உலக விநாசத்தின் போது எல்லாரும் அழியும் போது நமக்கு வெற்றி கிடைக்குது. எந்த கோட்டையை பிடிக்கிறோம்? பரந்தாமன்ற ஒரு கோட்டையை பிடிக்கிறோம், சொர்க்கன்ற ஒரு கோட்டை. ஸோ 2 கேட்டையும் திறந்துடுறோம். பூட்டி இருக்குதுல அடித்து உடச்சி திறந்துடுறோம் நாம். அப்படி இல்லைன்னா அது வரைக்குமே வழி மூடி தான் இருக்கும். இந்த ராஜயோகம் பக்காவாகி நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலைச்சு கர்மாதித்த நிலையை அடைந்தால்தான் உலக அழிவு ஏற்படும். உலக அழிவு ஏற்பட்டால் தான் முக்தி ஜீவன் முக்தி திறக்கும், இல்லைன்னா அது மூடியே தான் இருக்கும். அப்போ உலக அழிவு நல்லது தானே. ஆனால் அந்த உலக அழிவு வர்றதுக்கு நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணாதான் வரும். கர்மாதித்த நிலையை அடையணும், இல்லைன்னா நீங்களே துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். போர் நடக்கும் பொழுது தான் வாயில் திறக்குது. தந்தை வழிகாட்டியாக இருந்து அழைச்சிட்டு போகிறாரு. இது கண்ணுக்கு தெரியாத கேட்டு, சூக்ஷ்மமான கேட்டு. ஒரு நாட்டை ஒரு நாட்டு ராஜா படையெடுத்து போய் பிடிக்கிறாருன்னா அங்கே கோட்டை மதில் சுவர் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நின்று போராடுவாங்க போர் வீரர்கள். அந்த மதில் சுவரை திறந்து பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அது திறக்கும். திறந்துட்டாங்கன்னா அந்த ராஜ்யமே இவங்களுடையது. அந்த மாதிரி சொர்க்கத்தின் கதவு இப்போ சாத்தி இருக்குது. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் போய் திறக்கிறீங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா இது? இதுவும் நீங்கள் யோகா பண்ணலாம். யோசிச்சிங்கன்னா இதுவுமே யோகாவாக வரும். அப்போ போர் மூலமாக தான் அது திறக்கும். இப்போ போர் வரும்போது உங்களுக்கு குஷியாக தான் இருக்கணும், கதறக்கூடாது. அப்போ இந்த ஞானம் இருக்கணும். அப்போ உங்கள் வீட்டில் இப்போ அசம்பாவிதம் நடக்கலாம், கண்ணுக்கு எதிர எல்லாமே நடக்கலாம். ஆனால் கேட்டு திறந்துட்டு இருக்குது, சொர்க்கம் திறந்துட்டு இருக்கு. நான் ஆத்மா அங்கே போயிட்டுருக்கிறேன். அந்த உறவு, எனக்கு அன்பு மட்டுமே கொடுத்த கணவனை நான் அங்கே பார்க்க போகிறேன். இங்கே இருக்கிற கணவன்லாம் அன்பு மட்டும் கொடுக்கறது கிடையாது. அன்பு மட்டும் கொடுக்குற அப்பா அம்மா, அன்பு மட்டும் கொடுக்குற குழந்தை, ஏன் குழந்தை தான் மறந்துட்டீங்க, பார்க்க போகிறேன். அதில் உறவு வைங்க.
இங்கே இருக்கிறதுல வேண்டாம், புத்தி வேணாம். இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே செத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணுங்க. அந்த குழந்தை இங்கே இருக்கிற குழந்தை மாதிரி கோடி மடங்கு அன்பாக இருக்கும். ஆனால் பற்றற்ற அன்பு, துக்கம் கொடுக்காது. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்யும். இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா தான் வழிகாட்டியாக இருந்து அழைச்சிட்டு போயிரு. இந்த சண்டையில் தேரை ஓட்டுற தேரோட்டி கிருஷ்ணராக இருக்கிறாரு பாபா. இங்கே இப்படி போ அப்படி போ வழிகாட்டி அழைச்சிட்டு வர்றாரு. அவர் ஓட்டுறாரும்போது நீங்கள் உங்கள் பக்கம் எந்த அம்பும் வராது. அவர்கிட்ட வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, பாபா நீ சொல்கிறத செய்கிறோம் பாபா, பாபா நான் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், சக்தி கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன். பாபாவோடு சேர்ந்து பண்ணுங்க, கேட்டு பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் அழைச்சிட்டு போகிறார், வழிகாட்டியாக இருக்கிறார், விடுவிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. பாபா ரெடியா ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுத்து அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, தெரியுங்களா? அது மாதிரி ஆப்ரேஷன் எனக்கு கூட அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. முதுகில் அப்படி வளைச்சி ஒரு ஊசி போடுவாங்க. போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் கை வைக்கிறது தெரியுதா? ஒன்றுமே தெரியலையா? போட்டு கத்திய இல்லையா? அதே மாதிரி பாபா கேட்குறாரு, பற்று இருக்குதா? இல்லை பாபா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுவார். ஐயோ வலிக்குது பாபா. சரி ஆப்ரேஷன் பண்ணலை, நின்றுட்டு இருப்பார், கம்முனே இருப்பார். ஒரு டைமில் கர்மாதி ஸ்டேஜில் கண்ணு முன்னாடி வெட்டுவார். வெட்டுனதே தெரியல பாபா எனக்கு. உலகத்தை அழி என்ன மாதிரி டாக்டர் நம்ம அப்பா. இப்படி நினச்சி பாருங்களா, அழிவற்ற சர்ஜன் இல்லை, நமக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கக்கூடாதுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கணும் இல்லையா? அதான் பாபா சொல்ற, அதான் விடுவிக்கக்கூடியவர். நீங்களா பற்ற விடுவிச்சிங்கன்னா தப்பிச்சிங்க, அவரா விடுவிப்பாரு, கண்ணு முன்னாடி வெட்டி போடுவார். அப்போ எப்படியா இருந்தாலும் விடுவிச்சு தான் ஆகணும். அப்போ விடுவிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. மாயாவுடைய வலையில சிக்கிட்டு இருந்துடுறாங்க, அந்த வலையிலிருந்து அவர் விடுவிக்கிறார். குருக்களின் சங்கிலியில ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறாங்க. குருவின் கட்டளையை ஏற்கலன்னா ஏதோ சாபம் கிடைச்சிடுமோன்னு பலர் பயப்படுறாங்க. அட கட்டளையை நீங்க எங்க ஏற்கிறீங்க? அவர் நிர்விகாரி பவித்திரமானவர், நீங்க விகாரி அப்பவித்திரமானவர்களாச்சு. குருவிடம் மனிதர்களுக்கு எவ்வளவு பாவனை இருக்குது, என்ன செய்யறாங்க எதுவுமே தெரியல. பக்தி மார்க்கத்துடைய தாக்கம் இருக்குது. இப்ப நீங்க புத்திசாலிகளாக புரிந்தவர்களாக மாறி இருக்கிறீங்க. பிரம்ம இல்லையா? குரு அதான் பாபா சொல்ற, குரு சொன்னதை ஏத்துக்கல, அவர் கட்டளை மீறிட்டா பாவம் வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீ எங்க அவர் கட்டளை முதல்ல ஏத்துக்கிட்ட? அவர் குடும்பத்தை விட்டு தனியா உட்காந்துட்டு இருக்காரு, நீ அப்படி இல்லையே, விகாரியா இல்ல இருக்கிற, நீ முதல்ல ஏத்துக்கவே இல்லை, நீ எதுக்கு அவர் சாபத்தை பண்ணிட்டு பயப்படுறன்ற? சூப்பர் தானே? இப்போ பாபா சொல்றாரு, அவங்களுக்கு அஞ்ஞானிகளுக்கு சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, புரிய மாட்டேங்குது இல்ல? நம்மளுக்கு நமக்கு ஏன் சொல்றாருன்னு தோணுது இல்லையா? இது யாருக்கு சொல்றாருன்னா, இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது நிறைய குழந்தை குருவை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும், விட முடியாம. அதுக்கு தான் சொல்றாரு, நீ எங்கப்பா ஏத்துக்கிட்ட குருவை? இப்போ ரமண மகரிஷி உன்னுடைய குருன்னு சொன்னா, அவர் அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு ஒன்பதாவது படிக்கும்போதே போய் திருவண்ணாமலையில் போய் உட்காந்தாரு கோவணம் கட்டிட்டு. நீ அப்படியா இருக்கிற, நீ சுகபோகமா இருக்கிற, நீ எப்படி அவரை குருன்ற? அதான் சொல்றாரு. அதான் குருவுடைய சங்கிலியில கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்படிதான், அவரு ஒருத்தர் குருவா வச்சுக்கிட்டு அவர் பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், என்னங்க
ஒரு பக்கம் கடவுளை இருட்டுன்றாரு, இன்னொரு பக்கம் சிவ ஜெயந்தி ஆனா நைட்டெல்லாம் எல்லா டிவி சேனல்லையும் அவர் தான் வந்து டங்கு 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 டங்குன்னு டான்ஸ் ஆடின்னு இருக்கிறார். சொன்னா அப்போ இருட்டுன்னா எதுக்கு ஒளியை ஏற்றி வச்சுட்டு ஆடுறீங்க? அப்போ அவர் சொன்னதுக்கு அப்படியே முரண்பாடாக இருக்குது. இது இல்லாமல் எங்கும் நிறைஞ்சவர்னு வேற சொல்லிடுறாங்க. அப்போ அவர் சொல்றதுக்கு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக வேற இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே அந்த குருவை பற்றி பேச முடியாதுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்போ ரமண மகரிஷி, வள்ளலார், திருமூலர் இவங்கெல்லாம் தப்புன்றீங்களா? அப்போ இந்த குரு விட்டார், இப்போ அந்த குருவெல்லாம் பிடிச்சிக்கிட்டாரு. அந்த அளவு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு பாருங்க, குருக்காக எடைக்கு இடம் தங்கம் வைக்கிறாங்கப்பா. இப்பவுமே ஒரு குரு இருக்கிறாரு, அவரை போய் திருப்பதியில் உட்கார வச்சு அவர் எடைக்கு இடம் தங்கம் வைப்பாங்க. ஸோ எவ்வளவு பாவனை! திருப்பதியில் இல்லை, சாரி, அவருடைய இடத்துல போய் வைப்பாங்க தங்கம் அல்லது வேற ஏதோ ஒன்று. இப்போ எதுவுமே புரிஞ்சிக்கல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பக்தி மார்க்கத்துடைய தாக்கம் அப்படி இருக்குது. என்ன பண்ண சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. புதுசாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்கப்பா. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து ஒரு நட்சத்திரத்தப்ப வருவாங்க, சுவாதி நட்சத்திரத்தப்ப. அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாமே புதுசாக தான் வராங்க. பழசாக வரவங்க கொஞ்சம் பேர் வராங்களா, அந்த சாமியார் வராரு, காலில் விழுறாங்க, அவ்வளோதான். ஒரு 2 பேர் விழுந்தாங்க, பார்த்து வயசானவங்களாம் போய் விழுறாங்க. ஏன் எதுக்குன்னெலாம் கேட்கறது இல்லை, வந்தது பெருமாளை கும்பிட, எதுக்கு மனுஷன் காலில் போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க? ஆனால் நீங்கள் புத்திசாலி ஆயிட்டீங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க, உங்களுக்கு தெரியுது இதெல்லாம். பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வதனவாசின்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் கூட பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவோடைய பார்ட்டு இங்கே தான் நடக்குது. பிரம்மாவும் இங்கே தான் இருக்கிறது, விஷ்ணுவும் இங்கே தான். ஆனால் சூக்ஷ்மவதனத்தில் இவங்களுடைய ஒரு உருவம் இருக்குது, ஒளி உடல் இருக்குது. ஆனால் பார்ட்டு இங்கே தான் இருக்குது, அங்கே எந்த பார்ட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற யாருக்கும் அங்கே எந்த பார்ட்டும் கிடையாது. சங்கருக்கும் அதே மாதிரி தான், அவர் அங்கேயே இருக்கிறவர், அதனால அவருக்கு எந்த பார்ட்டுமே கிடையாது. அது சும்மா காட்சி கிடைக்கிறதுக்காக பக்தர்களுக்காக இருக்கும் போல இருக்கும். அப்போ சங்கர் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, சங்கர் பார்த்தீங்க, இதை புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, படத்தை பார்த்துக்கிறாங்க. படத்தில் சங்கர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, இப்போ நாங்கள் தான் அந்த சங்கர் அப்படி சொல்லிடுறாங்க. சூக்ஷ்மவதனத்தில் தான் அவருக்கு வேலை, இங்கே வேலையே கிடையாது. இவங்க சங்கர் பார்ட்டு நடக்குது, நாங்கள் தான் சங்கர்னா அப்படி ஒன்று. அப்போ இந்த அடிப்படை ஞானமே அவங்களுக்கு தெரியல. சங்கரை பற்றி அவர் எந்த ரகசியமும் சொல்லாட்டினாலும் சங்கருக்கு இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்றார் ஸ்தூல உலகத்துக்கு. இங்கே ஜெகதம்பா, ஜெகத்பிதா மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் இருக்கிறீங்க. மற்றபடி இத்தனை கைகள் உடைய தேவிகள் மாதிரி எவ்வளவு பேரை பக்தியில் உருவாக்கிட்டாங்க. காளிக்கெல்லாம் எத்தனை கை இருக்கும்? 16, 32, 1000, 100ன்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஜெகதம்பா உட்காந்துன்னு இருக்கிறாங்க, 2 கை தான் இருக்குது. அவங்க குழந்தைங்க, நீங்கள் தான் மாஸ்டர் ஜெகதம்பா, அவங்களுக்கும் 2 கை தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அளவற்ற சித்திரங்கள் இருக்குது. இந்த சித்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்துக்காக. மற்றபடி மனிதர்கள் தான் எப்பவுமே. தேவதையா ஆனாலும் அவங்க மனிதர்கள் தான், தெய்வீக குணம் இருக்கும், அவ்வளவுதான். ராதாகிருஷ்ணன் கொஞ்ச நேரத்துக்கு ஃபேன் போடுங்களா? ஓ, அதை வேற சாத்திட்டீங்களா? அதான் அது போட்டு அதையும் திறந்துருங்க, 2த்தையும் திறந்துருங்க. இப்போ பாபா சொல்றாரு, மற்றபடி சித்திரங்கள்லாம் பக்தி மார்க்கத்தினருக்காக, நிஜத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கேயும் மனிதர்கள் தான். ராதை கிருஷ்ணருக்கு 4 கையை கொடுத்துருக்குறாங்க. தீபா அப்படியெல்லாம் 4 கையெல்லாம் அங்கே கிடையாது. மனிதர்கள் எல்லாருக்கும் 2 கை தான் இருக்கும்.
தீபாவளி அப்போ மகாலட்சுமி பூஜை செய்கிறாங்க. தெரியுமா? அது பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த நாள் பண்ணுவாங்கல்ல, தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடியேவா? சரி சரி. அப்போ தான் வீட்டுக்கு செல்வம் வரும்ன்ட்டு பண்ணுவாங்க. பாபா சொல்கிறார், அப்போ மகாலட்சுமிக்கு 4 கை கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? லக்ஷ்மி 2 கை, நாராயணன் 2 கை. ஸோ அது இல்லற மார்க்கம், இணைந்த ரூபம்னு காட்டுறதுக்காக. ஸோ 2 பேருடைய பூஜையும் அங்கே நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. நாராயணனுடைய பூஜை சேர்த்து நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது இல்லற மார்க்கம். வேற எதுவுமே கிடையாது. இந்து தெய்வங்கள் எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் காட்டுறாங்க. ஏன்னா இல்லற மார்க்கம். பிள்ளையாருக்கு மட்டும்தான் ஜோடி கிடையாது. ஏன் ஜோடி கிடையாது? நாம தான் பிள்ளையார். இங்கே சகோதரன் சகோதரி தானே இங்கே, அதுதான். இது இல்லற மார்க்கம், வேற எதுவும் கிடையாது. அந்த 4 கைக்கு 4 கையெல்லாம் கிடையாது. காளியோடைய நாக்கை எப்படி காமிக்கிறாங்க? சின்ன வயசுல காளி கிட்ட போகவே குழந்தை பயப்படும். ஞாபகம் இருக்குதா? அப்படியே கிருஷ்ணரை கூட அப்படியா? பரவாயில்ல. கிருஷ்ணரை கூட கருப்பாக காட்டுறாங்க. வாம மார்க்கத்தில் போனதுனால கருப்பாக்கிட்டாங்க. பிறகு ஞானச்சிதையில் உட்கார்றதுனால வெள்ளையாயிடுறாங்க. ஸோ கருப்பு சிலைக்கு என்ன அர்த்தம்? காமத்தில் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். அதே ஆத்மா, மற்றபடி கிருஷ்ணர் விழுறது கிடையாது. ஆனால் ஞானத்தில் உட்காந்து மீண்டும் வெள்ளையாகிறோம். ஜெகதம்பாவை பாருங்க, இனிமையான மம்மா, எல்லாருடைய மன ஆசைகளும் நிறைவேற்றக்கூடியவர். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே பயிற்சி பண்ணலாம். நான் தான் இந்த மம்மா, அப்படி பயிற்சி பண்ணுங்க. மம்மானால எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றக்கூடியவங்க இல்லையா? மம்மாவுடைய குணாதிசயம் படி இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அம்மா இந்த டைம் எப்படி இருப்பாங்க என்ற மாதிரி. அவருடைய சிலையும் கருப்பாக உருவாக்கிட்டாங்க. அம்மனுடைய சிலையும் நிறைய இடத்துல கருப்பாக தான் இருக்குது இல்லையா? எத்தனை தேவிகளை உருவாக்குறாங்க, பூஜை செஞ்சுட்டு கடலில் மூழ்கடிச்சிடுறாங்க. அப்போ இது பொம்மை பூஜை ஆயிடுச்சு தானே? குழந்தை விளையாண்டுட்டு பிடிக்கலன்னா தூக்கி கிணத்துல போடுற மாதிரி நீங்களும் ஒரு பொம்மையை போட்டு அலங்காரம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. 10 நாள் ஆன உடனே கடலில் போய் கலந்துடுறீங்க. என்னது? பிள்ளையார் 3 நாளுக்கு போடுறோம். வடநாட்டில் வந்து நவராத்திரி முடிஞ்சு துர்கையோடைய சிலை அப்படி போடுவாங்க. அப்போ இது பொம்மை விளையாட்டு ஆயிடுச்சு. என்னன்னே புரிஞ்சுக்கலையே நீங்கள். ஆனால் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, மறுபடியும் நடக்கத்தான் செய்யும்னு பாபா சொல்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க. பக்தி மார்க்கம் ரொம்ப விஸ்தாரமானது, எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறேன்ட்டு படிக்க போவாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே புரியாது, மென்டலாக தான் ஆகிடுவாங்க கட்சியில். விஸ்தாரமானது. எத்தனை கோயில், எத்தனை சித்திரங்கள், சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, கேட்கவே கேட்காதீங்க. அதை படித்து நேரம்தான் வீணாகுது, பணமும் வீணாகுது, சக்தியும் வீணாகுது. ஆனால் இந்த சங்கமயுகம் என்ன வீணாக்குறதுக்கா? ஒரு நொடியும் 1000 கோடி மடங்கு சேமிக்கணும். அதனால் அந்த பக்கம் போகாத குழந்தை, வேணாம் இல்லையா? இந்த சமயம் மனிதர்களுடைய புத்தி அந்த அளவு கீழான புத்தியாக இருக்குது. கிளிஞ்சல் மாதிரி ஆகிட்டாங்க. கிளிஞ்சல்னா என்னது? உள்ள இருந்து முத்து எடுத்த பிறகு மீதி இருக்கிறது, உள்ள ஒன்றும் கிடையாது, காலி ஆயிட்டாங்கன்றாரு. புத்தியே இல்லை. பாபா சொல்றார், குழந்தை பக்தி மார்க்கத்தில் நல்லா ஏமாந்துட்ட,
இனி ஏமாற வேண்டாம். இந்த குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடு. பாபாவையும் ஆஸ்தியும் மட்டும் நினைவு செய். உட்கார்ந்த இடத்துல நினைவு செய். நீ எங்கேயும் அலைய கூட தேவையில்லை. அலையிற டைம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். நினைவு மட்டும் செஞ்சுட்டா போதும் பாபா, நான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தூய்மையாக இருக்கணும். ஏன்னா பத்தியமும் வைக்க வேண்டி இருக்குது. நாராயணன் பதவினா சும்மாவா? பத்தியமும் வைக்க வேண்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எப்படி அன்னமோ அப்படி மனம் ஆயிடும். என்னது? சாப்பாடு. தூய்மை பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, உணவும் சொல்றாரு. பத்தியம், வெங்காயம், பூண்டு, கறி, மீன், மற்றவங்க செஞ்சு சாப்பிட்றது எதுவுமே இருந்துச்சுன்னு என்ன ஆகிடும்? அதே மாதிரி மனசாகிடும் இல்லையா? கல்யாணத்தில் சேவைக்காக போகிற நோட்டீஸ் கொடுக்க அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சாப்பிடாம தப்பிச்சு வரணுமே. பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது ஆக்சுவலாக வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு படித்தது தான். இல்லை பிரதர், அதில் வெங்காயம் சேர்த்துப்பாங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இல்லை, அவங்க மனசை திருப்தி பார்த்தோன்னு சாப்பிட்டோம். உங்களுக்கே தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் வீட்டில் ஒரு வளைகாப்பு உருவாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் இல்லையா? அதனால் அது தெரியாது, மாயை எப்படி வரும்னே தெரியாது. நீங்கள் அங்கே சாப்பிட்டு வந்துடுவீங்க, ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு விகார எண்ணம் வரும். அதனால் உங்களுக்கு தெரியாது இதனால தான் வந்ததுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது தாக்கம் ஏற்படும். அதனால் பாபா சொல்கிறாரு, பத்தியம் தேவைப்படுது. அதுக்கு தான் சொல்கிறாங்க அன்னம் போல மனம். சந்நியாசிகள் கூட இல்லறத்தில் இருக்கிறவங்க கிட்ட தானே பிறப்பு எடுக்கிறாங்க. சன்னியாசி தான், தூய்மையாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் விகாரிகிட்ட பிறக்கிறாங்க. ஏன்னா விகாரிக்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க. கணக்கு வழக்கு இருக்குது. விகாரிக்கிட்ட பிறக்கிறதுக்கு இங்கே வந்துருக்கிறீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அவங்க எவ்வளோ தூய்மையாக இருந்தாலும், அதாவது எவ்வளோ நல்லா சமைச்சாலும் சரி, சாப்பிட வேண்டாம். விகாரிகள் இல்லையா? அது ரஜோ பிரதான சந்நியாசம். அதனால அது சதோ பிரதான சந்நியாசம் கிடையாது. ஏன்னா சாப்பாடு விகாரிகள்கிட்ட சாப்பிட்றாங்க. நீங்கள் தான் சதோ பிரதான சந்நியாசம். சாப்பாட்டு கூட சதோ பிரதானமாக சமைச்சு சாப்பிட்றீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் சதோ பிரதான சந்நியாசத்துக்கு அர்த்தம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பழைய உலகத்தை ஃபுல்லாக சந்நியாசம் செய்கிறீங்க. ஆனால் பாருங்க, பழைய உலகம் ஃபுல்லாக சந்நியாசம் பண்ணுறீங்க. அவங்க வெறும் மனைவியை மட்டும்தான் சந்நியாசம் பண்ணிட்டு காட்டுக்கு போகிறாரு. ஆனால் அதுலேயே எவ்வளோ பலம் இருக்குது. குடியரசு தலைவர் கூட அந்த குருக்கள் முன்னாடி தலை வணங்குறாங்க. இப்போ நம்ம பிரதமர் கூட பார்த்திங்கன்னா சன்னியாசிகளுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. இப்போ பிரதமரையே தலை வணங்க வைக்கிறாங்க அவங்க. இப்போ பவர் தானே, சக்தி தானே அது. அதுக்கும் பலம் இருக்குது. ஆனால் நம்ம பலத்தின் முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பலம் கடைசியில் தான் வெளிப்படுன்றார். இப்போ வெளிப்படாது. இப்போ ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. பாரதம் ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்துச்சு. அதனால தான் அதோடைய மகிமை பாடப்படுது. பாரதவாசிகள் சர்வ குணங்கள் நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தவங்களா இருந்தாங்க. வள்ளல் தன்மை இருந்துச்சு. அவ்வளோ தெய்வீக குணம் இருந்துச்சு. கள்ளங்கபடமற்றவராக இருந்தாங்க. இப்போ சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறாங்க. விகாரத்துக்காக கொலை பண்ண கூட தயங்காதவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல நியூஸ் பேப்பர்லாம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறாங்க. சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்த பாரதவாசிகள் இப்போ அப்படி ஆயிட்டாங்க. தேவதையுடைய கோயிலுக்கு போகிறாங்கனாலே கண்டிப்பாக அவங்க அந்த தர்மத்தை சார்ந்தவங்க தான். எந்த தர்மத்தை சார்ந்தவங்க? தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க.
கிறிஸ்தவ கும்பிட்றாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவங்க. தேவதைகளை கும்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க போய் கொடுங்க. அதுக்கு தான் கோயிலில் போய் கொடுங்கன்ற, பக்தர்களுக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாபா சொல்கிறாரு, குருநானக்குடைய கோயிலுக்கு போகிறாங்கன்னா நிச்சயம் சீக்கிய தர்மத்தை சார்ந்தவங்களாக தானே இருப்பாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் நாங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா தூய்மையாக இல்லை. மீண்டும் சிவாலயத்தை உருவாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சொர்க்கத்தில் தேவி தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. சிவாலயம்னா எது? இன்னொரு சிவாலயம் பரந்தாமம். சிவன் இருக்கிற இடமும் சிவன் கோயில் தானே. சிவன் இருக்கிறது பரந்தாமம் தானே. இதுவுமே சொல்லலான்றீங்களா? சங்கமேகமே சரி, அது கூட சொல்லலாம்ல. சரி, ஆனால் இங்கே எல்லாரும் தூய்மையாக இல்லையே இல்லையா? ஆனால் அந்த 2 இடத்துல எல்லாரும் தூய்மையாக இருக்காங்க. அதனால் அது 2 தான் சிவாலயம். இப்போ பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தில் தேவதைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த ஞானம் மறைஞ்சு போயிடுது. கீதை, ராமாயணம் எல்லாமே அழிய போகுது. ஆனால் நாடகத்தின்படி மீண்டும் தன்னுடைய நேரத்தில் எல்லாமே வந்துடும். எவ்வளவு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்கூல் தான் மனுஷன்லேருந்து தேவதையாக மாற்றக்கூடிய ஸ்கூல். உலகத்தில் எங்கேயுமே தேவதையாக்குறதுக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்களா? இல்லையா? இப்போ சம்மர் ஸ்பெஷல், கோடைக்கால சிறப்பு நீச்சல் பயிற்சி முகாம், கிரிக்கெட் பயிற்சி முகாம்ன்றாங்க. நாம் அப்படி வைக்கணும், என்னன்னு வைக்கணும்? கோடைக்கால சிறப்பு தேவதைகள் பயிற்சி முகாம்னு வைக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு ஸ்கூல் தான் அப்படி இருக்குது எப்பவுமே. ஆனால் மனிதர்களுக்கு எப்பவுமே சத்கதி கொடுக்க முடியாது, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. வேணா அற்ப கால சுகத்தை தான் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். இங்கே கிடைக்கிறது எல்லாமே அல்ப கால சுகம்தான். மற்றபடி இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே துக்கமே துக்கம்தான். சத்தியுகத்தில் துக்கத்துடைய பேரே இல்லை. ஒரு அரசியல் பதவி அடையிறாங்கன்னா இப்போ அடையும் போது சுகம், அதுக்கப்புறம் அடையிறதுக்கு முன்னாடியே துக்கத்தை அனுபவித்து தான் அடையிறாங்க கஷ்டப்பட்டு. அடைஞ்ச பிறகும் கஷ்டம்தான். ஏன்னா இங்கே ஃபுல்லாக துக்கமே துக்கம்தான். ஆனால் சத்தியுகத்தில் துக்கத்துடைய பேரே இருக்காது. ஏன்னா அது பேரே சொர்க்கம், சுகதாமம். சொர்க்கன்ற பேர் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. உலகத்தில் எல்லாருக்கும் சொர்க்கன்ற பேர் தெரியும். ஆனால் அங்கே யார் இருப்பாங்க, எங்கே இருக்கணும்னு மட்டும் தெரியாது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் நாம தான் இருப்போம்னா எவ்வளோ மெய் சிலிர்க்கணும்ல. அதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் குடும்பத்தில் இருங்க, ஆனால் இந்த கடைசி பிறவியில் பாபா கிட்ட வந்து, பாபா நான் உங்களுடைய குழந்தை, இந்த கடைசி பிறவி கண்டிப்பாக தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை எடுப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும்னு பாபா சொல்கிறார். சத்தியம் பண்ணிட்டு போ. தூய்மையிலும் தூய்மையான பாபா. சிவலிங்கத்தை யாரும் இல்லறவாசிகள் வச்சே இருக்க மாட்டாங்க, வீட்டில் வயசானவங்க தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த லிங்கத்துக்கே அந்த தூய்மை மைகத்துவம் தெரியுதுன்னா, உயிரோட்டமாக அவருடைய குழந்தை ஆகுறீங்கன்னா, அந்த மாதிரி பரம பவித்திர தந்தையுடைய குழந்தை நானும் பரம பவித்திரமாக இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு குடும்பத்திலேயே இருங்க. வெளியில் வர தேவை. மாயா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பாபா சொல்கிற அடி உத வாங்கினாலும் நான் தூய்மையை இழக்க மாட்டேன். ஆமாம்,
அதாவது சகிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. எப்படியாவது ஒரு யுக்தியை உருவாக்குங்க, மிரட்டலாம். ஏன்னா பாபா சொல்றாரு ஏழை பெண்களுக்கு தான் அந்த தைரியம் உண்டு, பணக்காரங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது கணவனுக்குன்னா, ஐயோ தூய்மைக்காக அவன் வீட்டை விட்டு துரத்திட்டான்னா சொத்தை யார் இழக்கிறது அப்படின்ட்டு அவங்க வர மாட்டாங்க. ஆனால் ஏழை பெண்கள் நான் 10 பாத்திரம் தேய்ச்சாவது பொழைச்சிக்குவேன், நான் எதுக்கு எங்கள் அப்பாவுடைய சொத்தை இழக்கணும்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தூய்மைக்காக வெளியே கூட போக தயாருன்னா அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? தைரியம் வைங்க, உதவி நான் பண்ணுறேன்ற அப்படின்னு சொன்னா ஒன்றும் துரத்திடலாம் மாட்டாங்க. ஆனால் போகிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, பாபா சொன்னதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ தைரியம் வச்சாதான் பாபா உதவி கொடுப்பார். ஏன்னா இந்த பிறவியில் கூட தூய்மையாக இல்லாமல் எந்த பிறவியில் இருக்க முடியும் இல்லையா? சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த கடைசி பிறவியில் பாபா நான் உங்களுடைய குழந்தை, கண்டிப்பாக தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க. மற்றபடி பாபாவை நினைக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி உறுதியாக தைரியமாக வைக்கணும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அதில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கிட்ட வந்தாலே உயிரோட்டமாக ஒரு அம்மன் எதிரில் வர மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டருக்கு ஆகிருக்குது, கிட்ட வந்தாங்கன்னா அம்மனுடைய காட்சி கிடைக்குது, ஐயோ தாயன்னு கும்பிட்டுட்டு போகிறார். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பண்ணணும். இதே தான், அதுக்குன்னு தனி ப்ராக்டிஸ் இல்லை, எல்லாமே அந்த பாபாவை நினைக்கிறது தான். அதுக்கான யுக்தி தான் ஒவ்வொரு முறை இல்லையா? சாதாரண முதல் வேலை டைரியை போடுங்க, கடிகாரத்தை பாருங்க, பார்த்து டைம் வைங்க. இத்தனை டைம்ல இருந்து இத்தனை டைம் வரையும் நான் நினைக்கிறேன், டைமை பார்த்து வைங்க. அதில் என்ன அலட்சியம் ஆகுறது? ஸோ டைம் வருது விட்டு விட்டு போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் குறைங்க. இப்போ குறைச்சோம்ல 10க்கு 7ன்னு, அது மாதிரி மார்க் குறைங்க. 1 மணி நேரத்துக்கு 10க்கு 7, 8. ஸோ நாள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா 10 மணி நேரம் பண்ணிங்கன்னா 10 10 10 10 மணி நேரம் என்னாச்சு? 100 மார்க்கு. 100க்கு 90, 80, 70 போட்டு எனக்கு ஒப்படைங்க. புரியுதா? அப்போ தான் அது பக்காவாக ஆகும். அப்போ உறுதிமொழி எடுக்கணும். மற்றபடி பாபா நினைக்கிறது ரொம்ப ஈஸி, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தேக அகங்காரத்தை விட்டுத்த ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். அசரீரி ஆகிறதுக்கு பயிற்சி செய்யணும். இல்லை, எந்த அகங்காரம், அசுத்த அகங்காரம் தான் மெயின் சொல்கிறார். அதனால தான் கோபம் பொறாமல் எல்லாமே வருது. அதை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே என்னுடையது எதுவுமே கிடையாது, என்னுடையவர் ஒரு பாபா தான். அப்படி இருந்து அசரீரியாங்க கூப்பிட்டா வர்றது தயாராக இருக்கிறேன்ப்பா, நான் ஒளி புள்ளி பாபா, நீ சொல்கிறத உன் நினைவில் இருந்து செய்கிறேன், அவ்வளோதான். அப்படி அசரீரி ஆகிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. நாடகத்துடைய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யணும். நாடகத்தில் என்ன இருக்குதோ அந்த பதவி கிடைக்கும். நாடகத்தில் இருந்தால் முயற்சி பண்ணலாம், அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது. முயற்சி என்ன இவ்வளோ நேரம் பட்டாசு வெடிக்குது? ஏன் கல்யாணம்? சரி சரி சரி. முயற்சி செய்யாமல் அலட்சியமாக இருக்கக்கூடாது. வரதானம், நன்மை நடக்கக்கூடிய இந்த சங்கமயுக நேரத்தில் நான் இருக்கிறேன்ற நினைவின் மூலம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மாஸ்டர் 3 காலம் அறிந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அத்தாச்சு ஃபேன் ஆஃப் பண்ணுங்களா? ஒருவேளை யாராவது உங்ககிட்ட உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு கேட்டா
மிகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நாளை என்ன நடக்குமோ அது மிகவும் நன்றாகவே நடக்கும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. எது நடந்ததோ அதுவும் நல்லது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது இன்னும் நல்லது. மேலும் எது நடக்க போகுதோ அது மிக 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 நல்லதாகவே இருக்கும். யார் இந்த மூன்று கால ஞானத்தை அறிந்த மாஸ்டர் திரிகாலதர்ஷி குழந்தைகளோ அவங்களுக்கு இது நன்மை நடக்கக்கூடிய நேரம். பாபா நமக்கு நன்மை செய்பவர். மேலும் நாம உலகத்துக்கே நன்மை செய்கிறவங்க அப்படின்னா நமக்கு தீமை நடக்கவே நடக்காதுன்ற நிச்சயம் உறுதியாக இருக்கும். ஸ்லோகன்: முடிவின் நேரத்தை நெருக்கத்தில் கொண்டுட்டு வரணும்னா சம்பூர்ணமாகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வரதானம் பவர்ஃபுல்லான வரதானம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குமே இதில் பதில் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா கர்ம கணக்குனால நடக்குது. நாம் ஏதோ ஒரு ஜென்மத்திலையோ பல ஜென்மத்திலையோ நமக்கு கொடுத்த துக்கம்தான் நம்மளை தூய்மையாக இருக்க விடாமல் பண்ணுது. ஸோ நாம் தான் அவங்களுக்கு எடுத்துருக்குறோம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்னைக்கு எடுத்துட்டு நீ மட்டும் நல்லவன் ஆகிடுவியா அப்படின்ட்டு அவங்களே அறியாமல் அந்த ஆத்மா இருக்குது. சூக்ஷ்மமாக தூய்மை இழக்கிறதும் சொல்கிறேன். எண்ணத்தில் விகாரம் வர்றது கூட சொல்கிறேன். எண்ணத்தில் வந்தால் தானே அதுக்கப்புறம் தானே வாயில் வார்த்தையில் செயலில் வருது. ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்ககிட்ட யாராவது உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், அம்மா பாபா பாபான்னு போகிற, நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் சிரிச்சுட்டு என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு என்ன ஆகும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அது என்ன ப்ராக்டிஸ்னால், இப்போ நீங்கள் பண்ணதே பண்ணுங்கள். எது பண்ணுறீங்களோ அது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த 3 பாயிண்ட் சொல்லுங்கள். என்ன அந்த பாயிண்ட்னா, கல்பத்துக்கும் நான் வெற்றி பெற்ற ஆத்மா. மாயா வச்ச அத்தனை டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆனேன். ஒன்றுத்தில் கூட ஃபெயில் ஆகலை. ஒவ்வொரு கல்பத்துலேயும் தோல்வின்றது எனக்கு இருக்கவே முடியாது. அடுத்த பாயிண்ட்டு, நான் தான் அந்த ஸ்ரீநாராயணன். எனக்கு அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இவ்வளோ நாள் என்ன முயற்சி பண்ண, அதெல்லாம் மறந்துடுங்க. முடியுமான்றது கிடையாது. நான் தான் இந்த நாராயணன். என்னால் முடியாதுன்னா யாரால் முடியும்? அப்படி இருங்க. நான் தான் ஸ்ரீநாராயணன். அம்மா வந்தாங்க முதல் நாள் கிளாஸ்க்கு வரும்போது, சிவபாபா பிரம்ம பாபா உடம்புல இருந்துட்டு பார்த்தாரு. வா குழந்த, நீ யார் தெரியுமா? உன்னைத்தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஜெகதம்பா. அப்படியே நம்பினாங்க அந்த செகண்டு. நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம்? ஓ, எல்லாரையும் இவர் இப்படி தான் கூப்பிடுவார் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு விட்ருவோம். அதுமாதிரி பிரம்ம பாபா காட்சி கொடுத்தாரு. நீ தான் மகாவிஷ்ணுனர் முழுசாக நம்பினார். ஆனால் நிறைய குழந்தைக்கு காட்சி கிடச்சிருக்குது. இப்போ பிரம்ம பாபாக்காவோ எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ இதை சீரியஸாக நாம் தான் தெரியாமல் எடுத்துக்கிட்டோம்ல இருக்குன்னு அவர் நினைக்கல. நான் தான் அது நம்பினார். நான் தான் அது நம்பும்போது அந்த சொரூபம் தானாக வெளிப்படும். அந்த சக்தி தானாக வெளிப்படும். நான் நாராயணன். நான் ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது. வதம் செய்வேன். ஃபுல் ஆத்ம உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தேக உணர்வில் மற்றவங்க பார்க்கவே முடியாதுன்றார். அப்படி இல்லைன்னா நமக்கு அது குறை இருக்குதுன்னு அர்த்தம். போய் எந்த நேரமும் எல்லாம் குழந்தைங்களாம் டிவி பார்க்குறாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களே விஷத்தை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் விஷம் விட மாட்டேங்குதுன்னா இல்லையா?
டிவின்ற சாத்தானை முதல்ல வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் தூய்மையாகவே இருக்க முடியும். நிஜமாக தான். ஏன்னா பாபா சொல்ற சினிமாவே நியூஸ் பேப்பரே படிக்காதீங்கன்றாரு. அப்போ பாபா சொல்றாரு. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. கல்பமாக நான் வெற்றி அடைஞ்சேன். அடுத்த பாயிண்ட்டு, நடப்பவை அனைத்தும் கல்பமாக வெற்றி அடைஞ்சேன். நாராயணன் நான் தான். அடுத்தது, எது நடந்தாலும் அதில் சத்தியமாக எனக்கு நன்மை இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. அந்த நிச்சய புத்தியோட பாபாட்ட கொடுத்துட்டு நான் ஜாலியாக லேசாயிடுறேன், கவலையற்ற மகாராஜாவாயிடுறேன். ஏன்னா நாராயணனுடைய குணம் அதுதான். பிரம்மபாபா எதை பற்றியும் கவலைப்படல, ஜாலியாக இருந்தது. அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க. கோர்ட்டில் என்னென்ன நடந்துச்சு, அரெஸ்ட் பண்ணலாம் வராங்க. அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது, வந்து சொன்னாதான் உண்டு என்ன நடந்துச்சுன்ட்டு. அம்மா வராங்க, பிரம்மபாபாவை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, அவ்வளோதான் போயிட்டார். அவர் அதை பற்றியும் கவலைப்படல. கண்டிப்பாக குழந்தை ஜெயிச்சுட்டு வரும் தெரியும். எனக்கு கெடுதல் நடக்க வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த எண்ணத்தை எழுப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 தடவை அல்லது 2-3 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் இதை 1 மணி நேரத்துக்கு 1 தடவை, 1 மணி நேரத்துக்கு 1 தடவை இது வந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ தான் அசம்பாவிதம் நடந்தால் கூட ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. பாபா கூட இருக்கிறோம், எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ அந்த பயம்லாம் இருக்காது. அப்போ வரும் தைரியம். வாடா மாயா உன்னால் என்ன பண்ண முடியும்னு அம்மா கேட்டாங்க. எந்த தைரியத்தில் கேட்டாங்க? எவ்வளவோ பிரச்சனை வந்தது அவங்களுக்கு. மறுபடியும் அவன் மாயா அடிச்சுட்டு அசந்து போய் அவன் மூந்து கிடக்குறான். என்னடா அவ்வளோதானே, வாடா ஏந்துடுறா, வாடான்னு கூப்பிடுறாங்க. உன்னை என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது, வா உன்னோட எல்லா ரூபத்தையும் காட்டு, நான் பார்த்துறேன், நீயா நானா பார்த்துடலாம் இல்லையா? அதான் பாபு சார், எது நடந்தாலும் எனக்கு நல்லதாக தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லதா, எனக்காகத்தான் என்னுடைய பாபா நடத்துவாருன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்தது எல்லாமே எனக்கு நன்மைக்காக தான் நடந்திருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னப்பா இப்படி நடக்குது, நீ இப்படி சொல்கிற? உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியும். இதில் என்ன நடக்குதுன்னு பாரு, நீ கேம் எப்படி போகுதுன்னு பாரு. எல்லாமே எனக்கு சாதகமாக தான் மாறும். நடக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3வது பாயிண்ட், எல்லாமே நன்மை இருக்குதுன்றது. ஸோ எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்து நீங்கள் ஜாலியாக பாபா கொடுத்த வேலையை பாருங்கள். சக்தியை கொடுக்கறது, சேவையில் பிஸி ஆகுங்க. இன்னொன்று என்னென்னா, யோகம் நினைவு ப்ளஸ் சேவை ரெண்டும் சேர்ந்து தான் ரெட்டைப்பட்டு சேவை செய்யும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சக்தி வரும். தினம் நீங்கள் சேவை செய்கிறீங்க. ஏதோ ஒரு கோயிலில் போய் ஒரு 5-10 நோட்டீஸ் கொடுங்க, அதிகம் கூட தேவையில்லை. இதை ஒரு இதாகவே வச்சுருங்க. நோட்டீஸ் இல்லைன்னா அப்படி பண்ணலாம். ஆனால் நோட்டீஸ் வச்சுட்டு கொடுக்கறதுக்கு அசிங்கப்பட்டு பண்ணக்கூடாது. சரி சரி, நான் கொடுக்குறேன், ஏன் கவலைப்படுறீங்க, நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதோ இப்போ தீர்ந்து போச்சு, இதோ இப்போ அடிப்போம், மறுபடியும் அடிச்சு கொடுக்குறோம். சரி, அப்போ பாபா சொல்றாரு இன்னொரு பாயிண்ட், 3 கால ஞானம் எனக்கு தெரியும். விதைத்தது இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன். துக்கம் கொடுத்துருக்குறேன், இப்போ திருப்பி கொடுக்குது. ஆனால் நான் பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று ப்ராக்டிஸ்னா பாவம் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ அதை நினைக்கும் பொழுது அதுவும் ஒருத்தவங்க இது மற்றவங்க துக்கம் கொடுக்கும்போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு குஷியாக இருக்கும். பாவம் எரிஞ்சிட்டு இருக்குது, அடடா இவங்க வேகமாக எரிச்சிட்டு இருக்கிறாங்க, துக்கம் கொடுக்குறாங்கன்னு என்ன கணக்கு முடியுது. அப்போ உங்களுக்கு குஷியாக இருக்கும். அது 3 கால ஞானம் நிறைந்த நிலை. இப்போ நான் அவங்கக்கிட்ட அமைதியாக அன்பாக நடந்துக்கிறதுனால இதோடைய ரிட்டர்ன் எனக்கு சத்தியுகத்தில் அவங்க எனக்கு வேலைக்காரனாகி தாங்குன்னு தாங்குவாங்க. அந்த மாதிரி ஞானம் நிறைந்த குழந்தைகளே, இது நன்மை நடக்கக்கூடிய யுகம்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் கூட இருக்கிற பாபா நன்மை செய்யக்கூடியவர்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்களே உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எப்படி குழந்தை உனக்கு தீமை நடக்கும்?
அப்போ நீ இதை புரிஞ்சிக்கல. நீ யாரு, உங்கள் அப்பா யாரு, இந்த நேரம் என்னன்னு புரிஞ்சிக்கல. இப்போ யுத்த மைதானத்தில் சண்டை போடுறாங்க, கொலை நடக்குது தான். ஆனாலும் இந்த கிறிஸ்தவ தர்மத்தில் கன்னிகா ஸ்திரீகள் அவங்கெல்லாம் வந்து ஒரு மருத்துவ குழுவாக போவாங்க, ஒரு சேவையாக பண்ணுவாங்க. அவங்கள யாருமே சுட மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. யுத்த மைதானம் தான், ஆனால் அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நன்மை செய்ய வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே இந்த யுகமே உனக்கு நன்மை செய்யறதுக்காகவே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே நன்மை செய்கிற பாபாவே உன் கூட இருக்கிறார். ஸோ இன்னொரு முக்கியம் வந்து பாபா கூட இருக்கிறன்ற அது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். பாபா கூடவே இருக்கிறன்றது. நீயே உலக சேவாதாரி, உனக்கு தீமை நடக்கவே நடக்காது அப்படின்ற நிச்சயம் இருக்கும். அதனால எதுக்குமே வாட மாட்டீங்க. நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா, நீ இப்படியே அலட்சியமா இருந்தா ஒன்றும் ஆகாது. ஏன் பதற? இப்போ எனக்கு ஏதாவது ஆச்சா? நாளைக்கு இதை விட நான் சூப்பராக இருக்கேன். சொல்லுங்க, கவலையே படாதீங்க. பாருங்க, பிரம்ம பாபா சிவபாபா பிரவேசமாகி விஷ்ணு காட்சி கொடுத்த உடனே தனக்கு குழந்தை இருக்கிறது, பையன் இருக்கிறான், எதை பற்றியும் யோசிக்கல. அப்படியே தன்னுடைய முழு சொத்தை யஜ்யத்தில் கொடுத்தாரு. அவர் என்ன சோத்துக்கு பிச்சையா எடுத்தாரு? ஆனால் அவங்கெல்லாம் பதறினாங்க, ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகலை, ஜாலியாக இருந்தார் கடைசி வரைக்கும். அதே மாதிரி தான் நம்ம இப்போ எனக்கு எதுவுமே இல்லையே, கவலைப்படாதீங்க. ஐயோ நான் இந்த நேரத்தில் வேலை செஞ்சால் சம்பாதிப்பேனே, சேவையில் நேரத்தை வீணாக்குறேன்னு. இதுதான் வருமானம். உங்களை ராஜா மாதிரி அவர் வச்சுக்குவார் இல்லையா? இதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, அதுக்கு தேவையான அளவு நேரத்தை ஒதுக்குங்க, அதை விட சொல்லலை. ஆனால் அதுலேயே போய் ஏமாந்துடாத குழந்தை இல்லையா, அது அழியக்கூடிய சோழி ஆகிடும். சரி, ஸ்லோகன். ஒரு வரதானத்தில் எத்தனை பாயிண்ட் வருது பாங்க. ஸ்லோகன். பாபா என்ன பாபா, உலகம் ரொம்ப மோசமாக இருக்கு பாபா, சீக்கிரமாக முடி பாபா. பாபா சொல்கிறாரு, நான் முடிக்கணுமா? நீ தான் குழந்தை முடிக்கணும். தயாராகிட்டியா? சம்பூர்ணம் ஆயிடு. அதுக்கு முயற்சி செய், தானாக கடைசி நேரம் வந்துடும். உனக்காக தான் எல்லாமே வெயிட்டிங்காக இருக்குது. புது உலகம் பிறக்க போகிறதும் உங்களுக்காக தான், பழைய உலகம் அழிய போகிறதும் உங்களுக்காக தான், அழிக்க போகிறதும் நீங்கள் தான். உங்கள் முயற்சியில் தான் இருக்குது. சம்பூர்ணம் ஆயிடுங்க. எது ஆனாலும் ஆடாமல் அசையாமல் இருந்தீங்கன்னா சம்பூர்ணம். ஓம் சாந்தி.